என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும், அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOA எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOA எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 18. சரிங்களா? டே 18ல் மேத்தமெட்டிக்ஸ் LCM and HCF. இதுக்கு முன்னாடி டே 17 வரை பார்க்காதவங்க கொஞ்சம் அதை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் போல, தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் நீ விரைவில் வெற்றியை நெருங்க போகிறாய் என்று அர்த்தம். சரிங்களா? ஒரு நல்ல விஷயம். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கோட் சொல்லுது உங்களுக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு டைம் தோல்வியை பாக்குறீங்க, 2 டைம் தோல்வியை பாக்குறீங்க, நான் அடிக்கடி தோல்வியை பாக்குறேன் அப்படின்னா நான் சீக்கிரமா ஜெயிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். தோல்வி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தோல்வி அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் அனுபவம். சரிங்களா? அப்போ உங்களோட அனுபவம் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உங்களோட சக்சஸ் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா மாறுது. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம 2 தடவை தோக்கும் போது 2 விஷயத்தை புதுசாக கத்துக்கிடுவோம். 4வது டைம், 5வது டைம், ஒரு 5 டைம் தோத்துட்டேன். அப்ப 6வது டைமும் ட்ரை பண்ணணுமா நினைக்க கூடாது. 6வது டைம் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் தெரியாத ஒரு 5 தப்பு நான் திருத்தி எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவத்தை கண்டிப்பா நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அடுத்த எக்ஸாம்ல ஜெயிப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே நம்ம தோத்தோம்னா அது நமக்கு ஒரு அனுபவம் தான். சரிங்களா? அதுதான் இங்க சொல்ல வர்றோம். அப்போ நீங்க ஒவ்வொரு டைமும் தோக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், இந்த எக்ஸாம்ல என்ன கத்துக்கிட்டேன்னு நினைக்கணும். அதை நீங்க நெகட்டிவா நினைக்க கூடாது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா முடிஞ்சதுதான். சரிங்களா? அப்போ இது முடியல, இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், ஏதோ தப்பு பண்ண போய் தான் இந்த தோல்வியை பார்த்தோம். அப்போ அந்த தப்பு அடுத்த எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. இதை மட்டும் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கானதுதான். அது வேற யாருக்கும் மாறாது. நம்ம போற பாதையில கரெக்டா போகணும். டிலே ஆகலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சு கரெக்டா டிராவல் பண்ணுங்க. கேப்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் டீவியேட் ஆகாதீங்க. இப்போ நான் என்னோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் கூட வீடியோ நிக்காது. முடிஞ்ச வர என்னோட சேலஞ்ச் 150 நாள் நான் வீடியோ கொடுக்க ரெடி. 150 நாள் நீங்க படிக்க ரெடியா? ஏன்னா எனக்கு வந்து யூடியூப் மட்டும்தான் ஒர்க் இல்லை. சரிங்களா? உங்களுக்கே தெரியும். காலையில இருந்து நீங்க லைவ் பாத்தீங்கன்னாலே மாத்தி SSC எல்லாமே போய்கிட்டு இருக்கும். அது போக கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும். 4:30 மணி கிளாஸ்ல ஆரம்பிச்சு 10 மணிக்கு ஒரு பேட்ச் போகுது, 2 மணி 3 மணிக்கு நமக்கு SSC லைவ் கிளாஸ் போகுது, திரும்ப 7 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் லைவ் போகும். நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 to 10 GS கிளாஸ், குரூப் 4க்கான GS கிளாஸ் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு. அந்த பேட்ச் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 பேட்ச் போக உங்களுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். நான் அந்த 5 பேட்ச்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு நாள் டிலே பண்ணிட்டேன்னா அது என் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். சரி பரவாயில்ல, நாளைக்கும் அதே மாதிரி டிலே பண்ணிடலாம். இதுதான் ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி. ஸோ முடிஞ்ச வரை நம்ம எடுத்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டா யோசிக்கலாம். சரிங்களா? இதை படிக்கும் போது போர் அடிக்குதா, நிப்பாட்டக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற சப்ஜெக்ட் படிக்கலாமா அப்படி யோசிக்கலாம். சரிங்களா? எப்பயுமே ஆல்டர்னேட் அப்படிங்கிறது நம்ம சக்சஸ் நோக்கி தான் இருக்கணும், பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம நேத்து வந்து லாஸ்டா என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா பயிற்சி 1.1, அதாவது 6வது புக்கு 2வது பருவம் பயிற்சி 1.1க்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம போற வே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் புக் வைஸ் போகும்போது இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில 20 கொஸ்டின் இருக்கு. நான் இந்த பயிற்சியை முடிச்சுட்டு அடுத்ததையும் நான் சொல்லிட்டு போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு
எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கொடுத்துட்டு போறேன். இப்போ நேற்று வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போயிருச்சு. ஸோ உங்களோட சப்போர்ட் நான் அதான் சொல்லுவேன். 1 ஹவருக்கு மேலே போனாலும் நீங்க இதே சப்போர்ட் இதே மாதிரி ஃபாலோ பண்றீங்கன்னா நான் கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி நமக்கு இப்படியே போலாமா, இல்ல நான் புக்ஸை நானே ரீட் பண்ணி அதுல கஷ்டமான சம்மை மட்டும் சொல்லிட்டு போவா? சரிங்களா? இல்ல நீங்க லைன் பை லைனா நடத்துங்க, பிரச்சனையே இல்ல. இந்த மாதிரி எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் சொல்லுங்க, நாங்க பார்த்து எழுதிக்கிறோம். ஆனா யூஸ்ஃபுல் தான், யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் புக்குக்குள்ள தான் கேட்க போறாங்க. அப்படிங்கிறப்போ நான் வரியா நடத்த நான் ரெடி. பட் நீங்க கன்சிஸ்டண்டா பார்க்க ரெடியா, அதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ இதை பொறுத்தவரை நான் யோசிச்சு பார்த்துட்டேன், எப்படி பார்த்தாலும் இன்னும் 5 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுல புக்ல மட்டும் இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு. பரவாயில்ல, எனக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு டைம் போட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் நம்ம என் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு டவுட் கேட்குறீங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை எடுத்து அனுப்பி விட்டுருவேன். இந்த பேஜ்ல இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டினை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ஓகே, நான் ஒரு தடவை போட்டு வைக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல் எப்பயுமே. பட் நீங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவீங்களா, இல்ல நான் வந்து மொத்தமா சால்வ் பண்றேன், டவுட் கேட்கறேன் அப்படின்னா கூட சொல்லுங்க. பட் எத்தனை பேர் சொல்றீங்கன்றதா எனக்கு மேட்டர், நம்பர்ஸ் தான் எனக்கு மேட்டர். சரிங்களா? அது மாதிரி போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுல வந்து இந்த டாபிக் இல்லாம வேற டாபிக் போறோம். ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணா முடிச்சுட்டு எந்த டாபிக் வேணா போலாயா, நம்மளோட மென்டாலிட்டி. பட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் அஃபெக்ட் பண்ணுதா, அதுதான் விஷயம். சரிங்களா? இப்போ நான் LCM HCF முடிச்சுட்டு பர்சன்டேஜ் பார்க்கலாமா, பார்க்கலாம். ஏன்னா என்ன சொன்னேன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 4மே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அதுக்குள்ள மாத்தக்கூடாது. சரிங்களா? பட் பேட்டர்னை மாத்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ நான் ஜிபி படிக்காம இதை பண்ண முடியாதா, LCM HCF பண்றதுக்கும் ஜிபி படிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா? அப்படி இல்லைன்றப்போ நம்மளோட மென்டாலிட்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றீங்க, ஸோ கொஞ்சம் ஒரு சில சம்முக்கு ஷார்ட்கட் சூட் ஆகுது, ஒரு சில சம்முக்கு சூட் ஆகல, இந்த மாதிரி டவுட் இருக்கு. இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஷார்ட்கட்னா என்ன, ஏன் அதை படிக்கணும், அது இல்லாம சம் பண்ணலாமா, அது பின்னாடி பார்ப்போம். இப்போ பயிற்சி 1.1ல கொஸ்டின் நம்பர் 2ல இருந்து பார்க்கணும். 1ல இருந்து பாத்தீங்க, இதெல்லாம் உங்களை வீடியோல ஆன்சரை கமெண்ட் பண்ண சொன்னேன். உங்களுக்கு போன கிளாஸ்ல கொடுத்த ஹோம் ஒர்க் அது, இது ஃபுல்லா முடிக்க போறேன். அப்படியே பாருங்க, இந்த ஸ்பீடு ஓகேவான்னு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடா பண்ணாதான் நம்ம வேகமா கவர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பிரச்சனை புரியல அப்படின்னா ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம். எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஓர் இரட்டை எண் கிடைக்கும் சொல்றாங்க. எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களைனா, இப்போ 3 கூட்டுனா 6 தானே வருது, ஒரு இரட்டை எண். ஓகே, இன்னொரு 3 கூட்டினா 9 வருது. அப்ப 3 நம்பரை கூட்டினா ஒற்றை எண் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, எந்த எண்ணிக்கையில கூட்டினாலும் ஒற்றை எண்ணை கூட்டினால் இரட்டை எண் தான் வரும்னு சொல்றாங்க. அப்ப இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தவறுமா? சரிங்களா? புக் பேக்ல ஆன்சர் கூட இருக்கும், எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும். கண்டிப்பா இருக்குமா? இயல் எண்ணா எதுல ஆரம்பிக்கும்? 1 அப்படிங்கிற நம்பர் பகா எண்ணா பகு எண்ணா? இது ரெண்டுமே இல்லைல்ல. ஓகே, அப்ப தவறு. அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா பிரைம் நம்பர்ல 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்லன்னு வரும். அப்புறம் எப்படி இந்த லாஜிக் உங்களுக்கு சூட் ஆகும்? பகா எண்ணாவும் இருக்கலாம், பகு எண்ணாவும் இருக்கலாம், ரெண்டுமே இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, ஒரு எண்ணானது 6ஆல் வகுப்பட்டால், ஒரு நம்பர் 6ஆல வகுப்பட்டா அது 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். இங்க என்ன சொல்றாங்க, 3ஆலும் வகுப்படும். சரிதான். கொஸ்டின் நம்பர் 3 கரெக்ட். 1, 6, 2, 5, 4 என்ற எண்ணானது 2, 3 மற்றும் 9ஆல் வகுப்படும். ஓகே, இப்ப செக் பண்ணுவோமா? ஒரு நம்பர் 9ஆல் வகுப்படணும்னா 5, 4, 9, இது இந்த கேன்சலேஷன் மெத்தட். 5, 4, 9, 6, 3, 2, 9, 6, 1, 2, 9. ஓகே, 9ல டிவைட் ஆகுது. 6ல டிவைட் ஆகணும்னா 2, 3 டிவைட் ஆகணும். அப்ப நம்ம 2ஐயும் 3ஐயும் செக் பண்ணா 6 கிளிக் ஆயிரும். 2னா ஈவன் நம்பர்ல இருக்கா? ஓகே, 2ல கிளிக் ஆகுது. 3 9ல வகுப்பட்டா 3ல வகுப்படும். சூப்பர். அப்ப இந்த நம்பர் கரெக்ட். 9 செக் பண்ணா நம்ம 3 செக் பண்ண வேணாம். 2 செக் பண்ணா 3, 2 இருந்தா 6 இருக்குமே, அதையும் செக் பண்ண வேணாம். அப்போ 9ஐயும் 2ஐயும் செக் பண்ணா முடிஞ்சது. சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க. என்ற எண்ணின் வெவ்வேறு பகா காரணிகளின் எண்ணிக்கை 3 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நம்பரை நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல 5வது வாய்ப்பாடுல பிரிங்க. 5 × 21 அப்படின்னு எழுதலாமா? 5 × 21. 21 எப்படி பிரிக்கலாம்? 5 × 7 × 3. அப்ப பெருக்குனா எவ்வளவு வந்துச்சு? டோட்டல் 65 வருதா? அப்ப இதுல இருக்க பகா காரணிகள் எத்தனை? இதுவும் பகாயன், இதுவும் பகாயன், இதுவும் பகாயன், மொத்தம் 3 தானே? ஓகே, கரெக்ட். அப்போ கடைசி 1 2வது கொஸ்டின்ல 5வதும் சரி. அப்ப தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. 2வது கொஸ்டின்ல 1, 2 தவறு, 3, 4, 5 எல்லாமே சரி. ஓகே, கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? 3வது கொஸ்டின் பாருங்க. நாங்க உங்களுக்கு தெளிவா ஆன்சர் எழுதும்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், கண்டிப்பா புரியும். சரிங்களா? மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகாயன்களை எழுதுக. ஈரிலக்கன்னா என்ன மீனிங்? 2 டிஜிட். சரிங்களா? பிக்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். 2 டிஜிட்ல ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. 11 தானே ஸ்டார்ட் ஆகுது, 10 கிடையாது, 11. ஓகே, பிரைம் நம்பர். அப்படியே போனோம்னா 97ல பிக்கஸ்ட் பிரைம் நம்பர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண். இது 3 டிஜிட். 3 இலக்கம்னா என்னது?
3 digit காம்போசிட் நம்பர். அப்போ 3 digitல சின்ன நம்பர்னா 100. 100 is divisible by 1, 2, 5, 10 நிறைய நம்பர் இருக்கு. அப்போ காம்போசிட் தான். ஓகே, பிக்கஸ்ட் ஒன் அப்படின்றப்போ 2 digitல பிக்கஸ்ட் நம்பர், 3 digitல பிக்கஸ்ட் நம்பர் இஸ் 999. 999 வந்து எதெல்லாம் டிவைட் ஆகும்னா 1வது வாய்ப்பாடு, 3, 9வது வாய்ப்பாடு, 111, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பாடுல வருது. அப்போ அதுவும் பகு எண் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மிகச்சிறிய எண் 100, மிகப்பெரிய எண் 999. கொஸ்டின் நம்பர் 5. எவையேனும் 3 ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் ஓர் ஒற்றை எண் ஆகும். 3 ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? 3 ஒற்றை இயல் எண் தானே. 1, 3, 5. 3ஐயும் கூட்டினா ஆன்சர் என்ன வருது? 9. ஓகே, கரெக்ட். இதை எந்த வேலை எடுங்க? 3, 5, 7 எடுங்க. அப்போ 15. அப்ப எந்த ஒரு 3 ஆட் நம்பரை கூட்டினீங்கன்னா 3 ஆட் நம்பரை கூட்டினா ஆன்சர் இஸ் ஆட் நம்பர். அதான் சொல்றாங்க. சோ கரெக்ட். நான் எக்ஸாம்பிள் 1, 3, 5 எடுத்திருக்கேன், 9 வருது. 2, 3, 5 எடுக்க முடியுமானா எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒற்றை இயல் எண். நல்லா புரிஞ்சுதா? இயல் எண்கள்ல ஒற்றை எண் எடுத்தா 3 நம்பர் எடுத்தா ஆன்சர் என்னதான் வரும்? ஒற்றை எண் தான் வரும். 6வது கொஸ்டின் பாருங்க. 13 என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடைமாற்றினால் கிடைக்கும் மற்றொரு பகா எண் 31. ஓகே, ஒரு பகா எண் எடுத்து இடம் மாத்தினா இன்னொரு பகா எண் கிடைக்கணும். அந்த மாதிரி 100 வரை எத்தனை பகா எண் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே, இதுல நமக்கு ஒரு லாஜிக் புரியணும். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் லாஜிக்கல் சொல்றேன் பாருங்க. இதுல லாஜிக்கலா நான் உங்களை ஒரு டயக்ராம் போட சொன்னேன், போட்டீங்களான்னு தெரியல. எத்தனை பேர் உண்மையா பண்ணீங்க, எத்தனை பேர் என்ன ஏமாத்துறேன்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. நீங்க உங்களை ஏமாத்துறீங்க, என்ன ஏமாத்தல. கொஞ்சம் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஃபுல் இன்வால்மெண்டா பண்ணணும். இன்வால்மெண்ட் இல்லையா பண்ணவே கூடாது, விட்டுறணும். சரிங்களா? இதெல்லாம் போட சொன்னேன், போட்டு வச்சிருக்கீங்களா? பாருங்க, அதில் எடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் செக் பண்ற மாதிரி யோசிக்கணும். இப்போ நான் இந்த இடத்த டயக்ராம் எடுத்து செக் பண்ண அவசியம் இல்லை, நான் மைண்ட்லேயே யோசிச்சிருவேன். இப்போ அது எப்படி யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் டயக்ராம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 2ல முடிகிற நம்பர்லாம் கண்டிப்பா என்னவா இருக்காதுன்னு பார்த்துட்டோம். 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே என்ன வராது? பகா எண் வராது. அப்போ இடத்தை இடம் மாத்திரம்ல, இடம் மாத்தினா இந்த சீரீஸ் பாருங்க. இந்த 2ல ஏதாவது பகா எண் வருமா? 2ல ஆரம்பிக்குது, இடம் மாத்தும் போது பின்னாடி வந்துடும்ல. 2ல வராது. 4ல அது 20, அது மாதிரி 40 வருமான்னு பாருங்க. 4ல வராது, 6ல வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் சொல்றதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. 2ல வராது, 4ல வராது, 6ல வராது, 8ல வராது. சரிங்களா? இங்கேயும் பார்த்தோம்ல 2, 4, 6, 8, 0. ஓகே, அப்ப மிச்சம் இருக்க பகா எண் பாருங்களேன். நம்மளுக்கு கொஸ்டின்ல சொன்னது என்னது? 2 நம்பரை இடம் மாத்தினா அதே நம்பர் வரணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பார்த்தோம்னா ஒரு நம்பர் அது கிடையாது. இப்போ நமக்கு என்ன சொன்னாங்க? இது ஒரே நம்பர் தான் வரும். இதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த பகா எண்ணை இடத்தை மாத்திய பின் அதே எண் கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா 11. ஏன்னா இப்ப 33 அதெல்லாம் பாத்தீங்கன்னா பகா எண்ணே கிடையாது, இல்ல 44 அப்படி இருக்க ஒரே நம்பர் 11. இதை ஒரு மீனிங்ல கேட்கலாம். சரிங்களா? ஓகே, அது ஒரு மீனிங், தனி மீனிங். இப்போ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்த சீரீஸ்ல 13 மாத்தினா 31 இது கேட்டாங்க நமக்கு. சரிங்களா? வேற என்ன லாஜிக் இருக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இதுல ஒண்ணுமே கிடையாதா? ஓகே, இதுல பாருங்க 13 தான் 31க்கு வந்துருச்சு. வேற எதுவும் வருமானு பாருங்க. அதாவது 2 கம்பேர் பண்ணணும். இப்போ 17 மாத்தினா 71 இருக்கா? அது ஒரு சீரீஸ் இருக்கு. இந்த 53க்கு 35 இல்ல, அப்ப இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சரிங்களா? வேற 73 37 இருக்கா? எஸ். வேற எங்க இருக்கு? 19 இருக்கு. 91 இருக்கா? 91 இல்ல, அப்ப அது வேணாம். வேற 59 இருக்கு. 95 இருக்கா? இல்ல. இங்க பாருங்க 97 79. அப்ப இதுல நம்ம எதை எடுத்து எழுதலாம்? 71 73 97. ஓகே, சரி. இப்போ வாங்க கொஸ்டினுக்கு வாங்க. இந்த ஐடியா உங்க மைண்ட்ல தோணணும். இந்த மாதிரி டயக்ராம் உங்களை வந்து கிறுக்க கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இப்படி சொன்னாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியும். இதுக்கப்புறம் நீங்க மைண்ட்ல யோசிப்பீங்கல்ல, அப்ப 2லாம் வராது, ஹரிசாண்டலாம் வராது, வெர்டிகலாம் வராது. நம்ம யோசிப்போம். நம்ம யோசிக்கிறதுக்காக தான் இப்ப இந்த ஆர்டர் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. கொஸ்டின் நம்பர் எத்தனை இதுல? கொஸ்டின் நம்பர் 6. 6ல நமக்கு ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? அப்போ 13க்கு அப்புறம் 37, அதாவது 37 73 ஒன்னு சொல்லலாம். வேற 17 71. ஓகே, இது சொல்லலாம். வேற 97 79. இந்த 3 தான் சொல்ல முடியும். ஜோடிகள் எத்தனைனா 3 ஜோடி. 3மே நான் எழுதி போட்டேன். சரிங்களா? ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகா எண் என்று, அதாவது ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகா எண் சொல்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, 3 ஒற்றை எண், 5 ஒற்றை எண், 7 ஒற்றை எண், 9 ஒற்றை எண், 11 ஒற்றை எண், 15 ஒற்றை எண். சரிங்களா?
இதெல்லாம் நம்ம ஆட் நம்பர் தானே. இப்போ இதுல இந்த 9 பகா எண்ணா இல்ல, 15 பகா எண்ணா இல்ல, ஆனா என்ன எண்? ஒற்றை எண். அப்போ எல்லா ஒற்றை எண்ணும் பகா எண் இல்லை அப்படிங்கிறது புரியுதா? ஏன்னா 9 வந்து 9வது வாய்ப்பாடுல வரும், 1வது வாய்ப்பாடுல வரும், அது இல்லாம 3வது வாய்ப்பாடுல வரும். 2 வாய்ப்பாடுல வந்தா அதுக்கு பேர் பகா எண், 2க்கு மேல வந்துருச்சுனாலே அதுக்கு பேர் பகு எண். அப்ப பகா எண் கிடையாது. சரிங்களா? 9 இருக்கு, 15 இருக்கு, இன்னும் நீங்க போக போக பாத்தீங்கன்னா 21 3வது வாய்ப்பாடுல வரும், 7வது வாய்ப்பாடுல வரும், அதையும் சொல்லலாம். அதான் பகு எண். பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும். சரி, இப்போ பகு எண்ணுக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதை வச்சு எடுத்துக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம், 10ன்னு ஒரு நம்பர் எடுங்க. இது 2வது வாய்ப்பாடுல வருது, 5வது வாய்ப்பாடுல வருது, முன்னாடியே 1வது வாய்ப்பாடுல வருது, 10வது வாய்ப்பாடுல வருது. குறைந்தது 3, அதுக்கு மேலே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 9 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு, 9வது வாய்ப்பாடு. இப்போ 3 வாய்ப்பாடுல வருதா? ஓகே. 12 எடுக்கிறீங்க அப்படின்னா 1 2 3 4 6 12. அப்ப குறைஞ்சது 3, அதுக்கு மேல வந்தாலே என்னதான்? பகு எண். கான்செப்ட் புரியுதா? 8வது இதெல்லாம் மெய்ப்பிக்கலாம் நமக்கு புரிஞ்சா போதும். சரிங்களா? அடுத்து என்னது? நாள்காட்டியிலிருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் 2 3 எண்களால் வகுப்படுவது. இது நம்ம பாருங்க, டிவிசிபிலிட்டி ரூல்ல ஒரு நம்பர் 2லயும் 3லயும் வகுப்பட்டா கண்டிப்பா எதுல வகுப்படும்? 6ல. அப்போ தேதி 6, தேதி 12, தேதி 18, தேதி 24, தேதி 30, இது எல்லாமே நமக்கான கொஸ்டின். புரியுதா? நான் ஓர் ஈரிலக்க பகாயன், எனது இலக்கங்களின் கூடுதல். நான் ஒரு ஈரிலக்க பகாயன், எனது இலக்கங்களின் கூடுதல் 10. சரிங்களா? ஓகே. நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். 57 காரணி. இப்ப என்ன பண்ணலாம்? 57 எதுல வகுப்படும் முதல்ல யோசிங்க. 1வது வாய்ப்பாடுல வகுக்க முடியுமா? 57 வகுக்க முடியாது. 2வது வாய்ப்பாடுல டிவைட் ஆகுமா? 57 ஆகாது. 3வது வாய்ப்பாடுல வகுக்க முடியுமா? 5 7 12 தானே. 3ல கேன்சல் பண்ணா என்ன வருது? 19 3 57. அப்போ 3 19, இது 2 பெருக்குனானே இந்த ஆன்சர் வருது. அப்போ இதோட காரணி என்னது? 3 ஒரு காரணி, 19 ஒரு காரணி. நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? நான் ஒரு ஈரிலக்க பகாயன், 2 டிஜிட் பிரைம் நம்பர். ஐ ஆம் 2 டிஜிட் பிரைம் நம்பர் அப்படின்னா நான் ஒரு அப்படின்னு என்ன சொல்றாங்க? அந்த நம்பரை சொல்றாங்க. அப்போ அந்த நம்பர் ஒரு 2 டிஜிட் பிரைம் நம்பர். அப்ப நமக்கு இங்க 1 சிங்கிள் டிஜிட், இன்னொன்னு என்னது? 2 டிஜிட். ஓகே. அப்போ 19 தான் நமக்கு என்னது? 2 டிஜிட். 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10 கிடைக்கல. அப்போ எக்ஸாக்டா கண்டுபிடிச்சாச்சு. நான் யார்? நான் வந்து 19வது நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு எண்ணையும் காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் காரணிப்படுத்துக. ஒவ்வொரு எண்ணையும் காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் காரணிப்படுத்துக. நான் இப்ப இதுல ஒரு 3 கொஸ்டின் நான் பண்றேன். மற்ற கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆன்சர் கமெண்ட் பண்ண முடியாது, பட் நோட்ல கரெக்டா இருக்கணும். இப்ப நான் 60க்கு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 60க்கு எப்படி பண்ணலாம்? 2 முறையும் சொல்றாங்க. நம்ம எந்த முறையான எடுத்துக்கலாம். 60ஆ நான் பிரிக்கும் போது 2 × 30ன்னு பிரிக்கிறேன். இந்த 30 2 × 15ன்னு பிரிக்கலாம். இந்த 15 3 × 5ன்னு பிரிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி படுத்தினோம்னா இதுக்கு பேர் காரணிப்படுத்தல், காரணி செடி முறை. இன்னொன்னு பண்ணலாமா? இன்னொன்னு என்ன வேணும்? எந்த கொஸ்டின் உங்களுக்கு பண்ண நல்லா இருக்கும்? 144 பண்ணவா? 144 எடுத்துக்கோங்க. 144 இது எப்படி பிரிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 2வது வாய்ப்பாடு 2 72. இப்போ இந்த 72 எப்படி பிரிக்கலாம்? 2 36. இந்த 36 எப்படி பிரிக்கலாம்? 2 18. கீழே பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த 18 எப்படி பிரிக்கலாம்? 2 9. இப்போ 9 எப்படி பிரிக்கலாம்? 3 × 3. இதுக்கு பேர் காரணி செடி. இதுல கடைசியா வரும்போது எல்லாமே முடிஞ்சு பகா எண்ணா வந்திருக்கணும். எல்லாமே அது வரை நீங்க பிரிச்சுக்கிட்டே போகணும். சரிங்களா? சோ இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த பெருக்கல் வகுத்தல் வாய்ப்பாடு இன்னும் ஈஸியா சிம்பிளா தெரியும். இதெல்லாம் திரும்ப திரும்ப பண்றோம். நம்பர் சின்ன நம்பர் தான், காரணிப்படுத்தல பெரிய நம்பர்லாம் வராது. எல்லாம் பகா எண்ணா சின்னதா தான் வரும். ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ 143 இது பாருங்களேன். இது வந்து சைக்காலஜி கொஸ்டின் கூட. எஸ்ஐ இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ பிசிக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்குமா? சரிங்களா? நம்ம அகாடமில எப்பயுமே போலீஸுக்கு, பிசிக்கு, ஃபாரஸ்ட்டுக்கு ரெகுலரா ஆஃப்லைன் கிளாஸ் போகும். சரிங்களா? எங்க சைதாப்பேட்ல. அதே மாதிரி குரோம்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே டிஎன்பிசி கிளாஸ் போய்கிட்டே இருக்கும் ரெகுலரா. சரிங்களா? இது வந்து நிக்கவே நிக்காது. ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிளாஸ் போடுறதே கிடையாது. இப்போ பிசிஎஸ்ஐ கால் ஃபார் இல்ல, ஆனா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளாஸ் ரெகுலரா போகுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தமிழ் டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி நம்ம ஷெட்யூல் டெஸ்ட் ரெகுலரா போகும். அது மாதிரி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வச்சு தான் எடுப்பேன். பிசிக்ஸ் புக்கா ஃபர்ஸ்ட் பாடத்துல வந்து அப்படியே ஸ்கூல் புக் வச்சு கொண்டு போவோம். ஏன் அப்படின்னா இந்த கால் ஃபார் இல்லாத டைம் இருக்கு இல்லைங்களா? இந்த டைம்ல தான் நம்ம ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் தெளிவா படிக்க முடியும். சரிங்களா? இது என்னோட மென்டாலிட்டி. ஏன்னா நான் படிக்க ஆரம்பிக்கும் போதுமே என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணேன்னா, தப்பை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுவீங்க. யாரெல்லாம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. தப்ப என்னன்னா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு இப்பதான் அந்த விஷயம் தெரியும். படிக்க ஆரம்பிப்போம். படிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கால் ஃபார் வந்திருக்கும். அப்பதான் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதே டியூரேஷன் என்ன கொடுப்போம்? 6 to 10 புக்கு. அதுவும் தெரியும். வேற என்ன தெரியும்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் தெரியும். இப்ப சிலபஸ் எடுக்கிறீங்க, 6 to 10 புக் எடுக்கிறீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறீங்க. 3ஐயும் சேர்த்து ஒரு 2 நாள் நல்லா பிளான் பண்றீங்க. அப்போ எங்க இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியலையா, யூடியூப்ல நிறைய அவைலபிள் இருக்கு. ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு அகாடமி இருந்தா போய் ஜாயின் பண்ணுங்க. ஒன்னு வீட்டு பக்கத்துல இருக்கேன், வெளியே போக முடியாதுன்னா ஹாஸ்டல் இந்த மாதிரி தங்கி படிக்கிறவங்கன்னா நம்மகிட்ட கிளாஸ் போகுதுப்பா. நான் எதுக்காக சொல்ல, வீட்டு பக்கத்துல இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, என்னால ஒரு கைடன்ஸ் இருக்கும், டெய்லி போய் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீல் இருக்கும், போய் ஒரு கிளாஸ் ரூம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், எனக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் போகுன்றதுக்காக நீங்க போகலாம். அதுக்கடுத்து இன்னும் ஒண்ணு, வீட்டில் படிக்க முடியாது ஒரே இடத்துல, நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுற மாதிரி ஸ்டடி ஹால் இருந்தா போய் படிக்கலாமா, அந்த மாதிரி நீங்க போகலாம். சில பேர் பாத்தீங்கன்னா படிக்க அகாடமி போறதே ஒரு ஸ்டடி ஹால், நம்மளை ஃப்ரீயா படிக்க விட்டுறாங்களா எந்த கொஸ்டின் இல்லாம, ஒண்ணு. ரெண்டாவது, எக்ஸாம் நல்லா போட்டு பாக்குறோமா, இதுதான் போவாங்க. ஸோ இது கிடைச்சாலே நீங்க நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. பட் என்ன ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னா, எக்ஸாமுக்கு கொடுக்குற டியூரேஷன் இதுதான் யாரும் கொடுக்கறது இல்லை. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பேட்ச் போட்டாங்கன்னா 4 மாசம் இல்ல 3 மாசம். இப்ப இந்த டைம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. கால் ஃபார் வரும்போது பேட்ச் போடுவாங்க பாருங்க. நீங்க எல்லாம் பாஸ் பண்ண முடியுமா, அப்ப யோசிச்சு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா கால் ஃபாருக்கு அப்புறம், ஆக்சுவலா என்னைய பொறுத்தவரை கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பேட்ச் போடுறேன்ல, அதுக்கு பேரு கிராஸ் கோர்ஸ், அதுக்கு பேரு பேட்ச் கிடையாது. ஆக்சுவலா அது கிராஸ் கோர்ஸ் தான். ஏன்னா ஒரு ஓவரால் ரிவிஷன் தான் பண்ண முடியும் 3 மாசத்துல. ஏன்னா டெஸ்ட் எழுதுவீங்க, வேகமா டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும், டெய்லி கிளாஸ் போகும், அப்புறம் ரிவிஷன் போகும். அப்ப அதுக்கு பேர் என்னது, ஒரு கிராஸ் கோர்ஸ். ஒரு 3 மாசத்துல வேகமா படிக்கிறோம், சரிங்களா? ஆனா உண்மையிலேயே ஒரு பேட்ச் கிளாஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் ஃபார் இல்லாத டைம், சரிங்களா, ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் ஒதுக்குங்க. ஸோ அவ்வளவு நாள் ஒதுக்குனாதான் உங்களுக்கான சிலபஸை முடிக்க முடியும் நார்மலா, சரிங்களா? அது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பேசிக்கே தெரியாம உள்ள போகக்கூடாதுல்ல. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 நாள் பேசிக் கத்துக்கிட்டாலே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை 10 யூனிட் இருக்கு. மொத்தம் 20 நாள் உங்களுக்கு அந்த லேர்னிங்கே தேவைப்படும். அதாவது 1 மாசம் ஆயிரியா, 1 மாசம் நீங்க சிலபஸ்ல என்ன இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேசிக் என்ன அப்படின்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா சயின்ஸை கத்துக்கிற டைம் இன்னும் அதிகமாகும், சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா ஆர்ட்ஸை கத்துக்கிற டைம் அதிகமாகும். இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு புது டூலை உள்ள கொண்டு வர போறோம். பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேஸே இல்லாதவங்க மேத்ஸ் கத்துக்கிட போறீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 45 இருந்து 60 நாள் நம்ம சிலபஸை பிரிச்சு வைக்கிறது கரெக்டா இருக்கும் டைம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் படிப்போம் பாருங்க எஃபிஷியன்டா. நீங்க மொத்தம் 8 மாசம் கிடையாது, 2 மாசம் நீங்க பிளான் தான் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் பிளான் பண்ணி அந்த 6 மாசத்துக்கு டெய்லி ஷெட்யூல், இன்னைக்கு தமிழ்ல அந்த பாடம் முடிக்கிறேன், மேக்ஸ்ல இந்த டாபிக்கை முடிக்கிறேன், சோசியல் 1 சயின்ஸ் 1 மாறி மாறி எடுக்கிறேன். இப்படி ஒரு பிளான் பண்ணி ஒரு 6 மாசம் ஆகும் கரெக்டா பக்காவா முடிக்க. இந்த 6 மாசத்துக்குள்ள டெய்லி ரிவிஷன், நான் தப்பு பண்ணாதீங்க, வீடியோ போட்ட அதில் பாத்தீங்கன்னா தெரியும், டெய்லி ரிவிஷன் பண்ணணும். அது மாதிரி வீக்லி ரிவிஷன் பண்ணணும், அதே மாதிரி மந்த்லி ரிவிஷன் பண்ணணும். இந்த 3ஐயும் மாறி 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 பண்றப்பதான் நமக்கு புதுசா இருக்க விஷயத்த லேர்ன் பண்ண முடியும், பழைய விஷயத்த மறக்காம இருக்க முடியும், சரிங்களா? ஸோ அப்போ நான் சொல்ற விஷயம் கரெக்டாக திங்க் பண்ணுங்க. ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிடக்கூடாது. இந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ இந்த வீடியோவை குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4000 பேர், 3000 4000 பேர் பாக்குறீங்க பெர் டே, ஒரு நாளைக்கு சொல்றேன், சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், சரிங்களா? அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தான் சொல்லுவேன். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்துல 4 பேருக்கு யூஸ் ஆகுமே தவிர நான் சொன்னதை கேட்டு ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன், சரிங்களா? ஒரு லக் இருந்தா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். உங்க மேல நம்பிக்கை வச்சு ஃபுல் ஃபிளட்ஜா ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டை பத்தி பேச மாட்டேன், பாத்துருக்கீங்களா? ஷார்ட்கட்ன்றது செகண்டரி, அதை செகண்டரியா தான் வைக்கணும். அதை தூக்கிட்டு பிரைமரியா வச்சீங்க அப்படின்னா நீங்க தான் பின்னாடி கஷ்டப்படணும். நான் இதுக்கு ஒரு வீடியோ தனியா கொடுக்குறேன். ஷார்ட்கட் வேணுமா வேணாமா? வேணும். ஷார்ட்கட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஷார்ட்கட்டை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்ற விஷயம் சில பேருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல அதுக்கு நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஒரு கொஸ்டினை எப்படி ஷார்ட்கட்ல பண்ணலாம், ஒரு கொஸ்டினை ஷார்ட்கட்டை நீங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். சில பேர் ஷார்ட்கட்னா என்ன நினைச்சிடறோம், ஒரு கொஸ்டினை இப்போ 2 நிமிஷத்துல போட்டது அந்த 2 நிமிஷத்துலேயே நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது ஷார்ட்கட் நினைக்கிறோம். அது ஷார்ட்கட்டே கிடையாது. ஸோ அதை பொறுத்தவரை ஒரு ட்ரையல், அவ்வளவுதான். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 3 மணி நேரம் படத்தை பார்த்தா தானே படத்தை பார்த்து ஃபீல் ஆகும். அதை விட்டுட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, நான் ட்ரெய்லரை பார்த்துட்டேன், எனக்கு ட்ரெய்லரே போதும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்களா? ஷார்ட்கட்ன்றது ட்ரெய்லர் மாதிரி, அந்த ஃபிலிம்ங்கிறது ஓவரால் படம். அந்த படத்தை ஃபுல்லா பார்த்தாதான் அது மாதிரி தான் அந்த சாப்டர் அதை ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு. ட்ரெய்லருங்கிறது சின்ன ஸ்டோரி. நீங்க படத்தை பார்த்துட்டு ஸ்டோரி சொல்றதுக்கும் வெறும் ட்ரெய்லரை மட்டும் வச்சு கதை ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க ஷார்ட்கட் சொல்றது வெறும் ட்ரெய்லரை வச்சு கதை ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். ட்ரெய்லர்ல இருக்க பெரும் பொம்மை மாதிரி நல்லா பார்த்துட்டு அதை வச்சு நம்மளே ஒரு கதை சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஷார்ட்கட். அது எல்லாத்துக்கும் சூட் ஆகாதுல்ல. ட்ரெய்லர்ல ஒரு சில விஷயத்தை பார்க்க முடியும், அதே மாதிரி தான் ஷார்ட்கட்டும். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு டாபிக்கே அனலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு டாபிக் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அந்த சின்ன விஷயம் அப்படிங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. அந்த டாபிக் பற்றி ஃபுல்லாக தெரியணும். அதுக்குள்ள அந்த சின்ன விஷயம் இருக்குல்ல, இது மாதிரி சின்ன சின்ன விஷயமா நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஒரு டாப்பிக்கை ஷார்ட்கட்டாக நம்ம மாற்றலாம், நம்ம நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் உண்மையான ஷார்ட்கட், சரிங்களா? ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்த இடத்துல தான் உங்கள் நாலேஜ் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க போட்ட ஷார்ட்கட் நமக்கு யூஸ் ஆகாது. ஒரு சில கொஸ்டினுக்கு செட் ஆகலாம், பட் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட காலையில் இதில் ஒரு கொஸ்டின் நடத்தினேன்.
நம்ம கிளாஸ்ல எக்கனாமிக்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சின்ன பிழை, பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம அந்த லேண்ட் டெனன்ட் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் வரும் சரிங்களா. நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் நிலத்தை பிரிக்கிற முறை. அதில் வந்து ஆக்சுவலாக நிலத்துக்கு சொந்தக்காரர், நிலத்துக்கு உரிமையாளர், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. உரிமை அப்படின்னா என்னது? ரைட்ஸு சரிங்களா. சொந்தக்காரர் அப்படின்னா ஓனர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு கார்டியனுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்றது புரியுதா? இப்படி ஒரு தெளிவு கிடைக்கணும் உங்களுக்கு. இப்போ புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கு சொந்தக்காரன் கொடுக்குறாங்க. ஆனா நிலத்துக்கு சொந்தக்காரர் வேற, உரிமையாளர் வேற. இப்போ ஒரு வீட்டுல நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க, மாசம் மாசம் வாடகை கொடுக்குறீங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்க உரிமை கொண்டாடலாம். அந்த ஒரு மாசத்துக்கு. ஒரு வீட்டை லீஸுக்கு எடுத்துருக்கீங்கன்னா லீஸுக்கு எடுத்த பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த பீரியட் வரைக்கும் உரிமை யாரோடது? நம்ம உரிமை. வீட்டுல நான் எந்த கார்னர் வேணா டிவி வைப்பேன், எந்த கார்னர் வேணா கட்டில போட்டு படுத்து தூங்குவேன். இது ஏன் உரிமை? புரியுதுங்களா? இது உரிமையாளர் சரிங்களா. ஆனா அந்த வீடு ஏன் சொந்தம்? அதுக்காக அந்த வீடு நான் விற்க முடியுமா? இது சொந்தக்காரர் பண்ணலாம், ஆனா உரிமையாளர் பண்ண முடியாது. இந்த டிஃபரன்ஸ் இன்னும் சில பேருக்கு புரிஞ்சிருக்காது சரிங்களா. ஸோ அதனால எக்கனாமிக்ஸும் ஸ்டார்ட் பண்றேமா. சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, எக்கனாமிக்ஸுமே நான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்க முடியாது. 2 days or 3 days ஒன்ஸ் ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை 20 இல்லை 25 வீடியோ எக்கனாமிக்ஸ் பாடத்தையே முடிச்சிடலாம். 1 hour கொடுத்தேன் அப்படின்னா. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சீக்கிரம். எதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்மளை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. இப்போலாம் என்கிட்ட ஒருத்தன் கொண்டு வந்து பெரிய ஷார்ட்கட் இருக்குது, எதை வேணா இருக்கு வச்சுக்கோ, எனக்கு எல்லாமே தெரியும், ஷார்ட்கட் நான் போட்டுருவேன், எனக்கு எதுக்கு ஷார்ட்கட்டு? அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை ஃபுல்லாக லேர்ன் பண்ணவங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்தை காட்டி என்ன பண்ண முடியாது? பெருசாக காட்ட முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா சின்ன விஷயத்தை கொடுத்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு நம்ம எதுவும் வியப்படைய மாட்டோம். ஏன்னா நமக்கு அது ஃபுல்லாகவே தெரியுமே. அந்த சின்ன விஷயம் நானே சொல்ல மாட்டேன்னா. நான் இப்போ இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஷார்ட்கட் நீங்களே யோசிப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். 143 கணித நூல்களை எல்லா அடுக்கிலும் சம எண்ணிக்கையில் அடுக்கி வைத்தால், சம எண்ணிக்கை நம்ம ஒரு கீவேர்டு பார்த்த ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் ஷேரிங், ஈக்குவல் ஷேர். அப்போது ஈக்குவல் அப்படின்னு வர்றப்போ ஈக்குவலாக பிரிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு இங்கே ஒரு ஷார்ட்கட் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம படித்ததுனால, டிவிசிபிலிட்டி படித்ததுனால ஷார்ட்கட் யூஸ் ஆகுது. இங்கே நான் ஷார்ட்கட் படிக்கலை, டிவிசிபிலிட்டின்றது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை தெளிவாக படிச்சிருக்கேன். 143 இங்கே பாரு, 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 சென்டரில் வருதா? இது எல்லா நம்பருக்கும் சூட் ஆகும்ல 2 டிஜிட்டில். அப்போது இது எதை பிரிக்கலாம்? 13 × 11. இது 11ஓட டிவிசிபிலிட்டி. அப்போ சம எண்ணிக்கையில் நூல்களை 13 × 11 சொன்னாலும் கரெக்டு தான், 11 × 13 சொன்னாலும் கரெக்டு தான். எப்படி போட்டாலுமே எனக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 143. அப்போது எண்ணிக்கை மற்றும் நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அடுக்குகளின் எண்ணிக்கை. ஒரு நூல் 13 நூலாக இருந்தால் 11 அடுக்கு, அதாவது நூல் 11 நூலாக இருந்தால் 13 அடுக்கு. அப்போ ரெண்டு எப்படி வேணால் வரலாம். 13 நூல் 11 அடுக்கு, 11 நூல் 13 அடுக்கு, எப்படி வந்தாலும் கரெக்ட் சரிங்களா. இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு. இங்கே பாருங்கள், நம்ம இதை சிம்பிளாக பண்ணிடுவோம். 3 ஒரு ஆட் நம்பர், அடுத்த ஆட் நம்பர் 5. வேறுபாடு டிஃப்ரென்ஸ் என்ன? 2. ஓகே. இரட்டைப்படை எண்களின் ஒரே பகா எண், இது முக்கியமான விஷயம். இரட்டைப்படை எண்ணில் ஒரே ஒரு பிரைம் நம்பர் 2 மட்டும்தான் சரிங்களா. இரட்டைப்படை எண்களில் உள்ள பகா எண்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, how many even prime numbers are there? There is only one number. That number is 2. ஓகே. இரட்டைப்படை எண்களில் ஒரே ஒரு பகா எண், மொத்தம் எத்தனை பகா எண் இருக்குது? 1 தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு நம்பர் எது அப்படின்னு கேட்கும்போது தான் 2 அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? சில பேர் இந்த கொஸ்டினை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. இரட்டைப்படை எண்களில் ஒரே பகாயன் 2 2 2 2 அப்படியே 2 மைண்டில் வச்சுருவான். எக்ஸாம்பிள் போய் உட்காந்தோடனே கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இரட்டைப்படை எண்களில் மொத்தம் எத்தனை பகாயன்கள் உள்ளது? இரட்டைப்படை எண்ணா ஏதோ படித்தோமே, 2ன்னு வந்துச்சு ஆன்சர், போட்டு வா. இரட்டைப்படை எண்ணில் எத்தனை பகாயன் இருக்குது? 1 தான். அந்த நம்பர் தான் என்னது? 2. 2ன்றது ஒரு நம்பர் தானே, அதை புரிஞ்சுக்கணும். எத்தனைன்னு கேட்குறாங்களா, எந்த எண்ணு கேட்குறாங்களா, புரிஞ்சு ஆன்சர் பண்ணிங்கன்னா மறக்காது சரிங்களா. மனப்பாடம் பண்ணக்கூடாது சரிங்களா. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் போடுவாங்க. இரட்டைன்னு வந்தால் 2 போட்டு வந்துடணும், இப்படி தான் ஷார்ட்கட் வைப்பாங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் படிக்காதீங்க தயவு செஞ்சு. பின்வரும் எண்களில் எது பகா எண் அல்ல? 71 பகா எண்ணா? இப்போ தான் பார்த்தோம். 71 17 பகா எண். ஓகே. 97 இரட்டைப்படை எண்ணிலேயே பெரிய பகா எண், அதுதான் படிச்சிட்டோமா. இப்போ நம்ம எங்கேயோ படித்தது எங்கேயோ யூஸ் ஆகுது பாருங்களேன். இரட்டைப்படை எண்களில் பெரிய பகா எண் எதுனா 97 படித்தோம். இப்போ தான் பகா எண் அல்ல 71. 53 பகா எண்ணா? ஓகே. அப்போது 92. இது ஆக்சுவலாக பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஈவன் நம்பர். இரட்டைப்படை எண்ணில் 2 மட்டும்தானே பகா எண், 2 தவிர எதுவுமே எல்லாமே என்னதான் பகு எண்ணா. அப்போ ஈவன் நம்பர்னா ஆன்சர் 92. 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல் என்ன? 27 அப்படிங்கிற நம்பர் காரணி, 27ஓட காரணி என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபேக்டர். 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும், அடுத்து 27ஆல் வகுப்படும். வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை, வேறு எதுலையும் வகுப்படாது. கூட்டுங்க. 1 9 10, 27 3 30, 10 30 30 27 27 30 27 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
இது 10, இது ஒரு 30, கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 40. ஆப்ஷன் சி. அப்போ காரணி அப்படின்னா 1ல் ஆரம்பித்து அந்த நம்பர் வர போகணும். எந்த வாய்ப்பாடுலாம் வரும் அதுதான் காரணி. 27 1வது வாய்ப்பாடில் வரும், 3வது வாய்ப்பாடில் வரும், 9வது வாய்ப்பாடில் வரும், 27வது வாய்ப்பாடில் வரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ஒரு எண்ணின் காரணிகள் 1 2 4 5 8 10 16 இதெல்லாம் வருதா? ஓகே. அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இவ்வளோ காரணி வந்தால் அந்த நம்பர் கண்டிப்பாக எதாக இருக்கும்? இருக்கிறதுலே பெரிய எண். அதாவது இந்த இடத்துல எல்சிஎம்மை மீன் பண்ண வர்றாங்க. சரிங்களா? 80. இப்போ ஏன்னா காரணி இப்போ தானே பார்த்தோம், 27ஓட காரணி. 27ஓட காரணி எல்லாம் எழுதுனீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் இது 27. அந்த 27 தான் என்ன வந்துச்சு? காரணியாக வந்துச்சா? சிம்பிள். அப்போது 80ஓட காரணி அப்படின்னா என்னெல்லாம் வரும்? 80 தான் பெரிய நம்பர். 1 2 4 5 8 10 80 வரை வரும். சரிங்களா? அப்போ பெரிய எண் 80. 60 என்ற எண்ணை 2 2 3 5 என காரணிப்படுத்தலாம். இப்போ பாருங்கள், 60ன்ற நம்பரை நான் காரணிப்படுத்துகிறேன். 2 × 2 4, 4 3 12, 12 5 60. இப்போ 30 அப்போ பிரித்தோன்னா எப்படி பிரிப்போம்? யோசிச்சு பாருங்கள். 30 பிரிக்கிறோம் 2 × 15. அப்போ 2 × 3 × 5ன்னு பிரிக்கலாமா? 2 × 3 6, 6 5 30. அப்போ இந்த இடத்துல 2 3 5ல் 2 3 5ல் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் 30 தான் வரும். ஏன்னா இதை பெருக்குனா நமக்கு என்ன வருது? 60. இதே ஃபேக்டரை வச்சு வேறு நம்பர் வருமா அப்படின்னா சத்தியமாக வராது. அதுக்கு தான் அதுக்கு பேர் என்ன? சாத்தியம் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபேக்டர்ஸ் ஒரே ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் ஒரே நம்பர் தான் வரும். இப்போ 2 × 2 4 கரெக்டாக? 2 × 2 4. 2 2 பெருக்கி வேறு நம்பர் வருமா உங்களுக்கு? வராதுல்ல. அப்போது ஒரு ஃபேக்டர்ஸை வச்சு ஒரு நம்பர் தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள். 6 3 5 4 9 9ஆல் வகுப்படும் எனில் ஸ்டாரின் மதிப்புன்னு கேட்குறாங்க. ஓகே, நல்ல கொஸ்டின் தான், ஒன்றும் இல்லை. இப்போ 6 3 9 நமக்கு 9ஆல் டிவிசிபிலிட்டிக்கு லாஜிக் என்ன பார்த்தோம்? 9 5 4 9 9 கேன்சல். 7 கூட எதை கூட்டினா 9? 7 இருக்குது. 7 கூட 2 கூட்டினா 9. அப்போ 2 கேன்சலேஷன் மெத்தட். இல்லையா? எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டி 9ல் கேன்சல் பண்ணி பாருங்கள், மிச்சம் என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 8 7 8 4 6 என்ற எண்ணானது எதால் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, நான் இப்போ 2ஆல் வகுப்படுனா என்னது? 2ஆல் வகுப்படுமா? வகுப்படும். ஏன்னா கடைசி நம்பர் என்ன இருக்குது? அப்படியே பார்த்து சொல்லிடலாமா? 2ஆல் வகுப்படும். ஏன்னா கடைசி நம்பர் ஈவன் நம்பர். 3ஆல் வகுப்படுமா? 8 7 15. ஓகே. 6 8 4 12. 3ஆவது போல் வகுப்படுது. அப்போ 3லையும் வகுப்படுது. சரிங்களா? அடுத்து 8 7 8 4 6 ஒரு நம்பர் 11ல் வகுப்படுமான்னு எப்படி பார்ப்போம்? 8 8 16 16 16 22. 4 7 11. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்ப்போம்ல? 11 வருது. அப்போ 11ஆம் வாய்ப்பாலையும் வகுப்படுது இல்லை? டிஃபரன்ஸ் ஒன்று 11 வரணும், இல்லை 0 வரணும். அப்படி வந்தால் 11ல் டிவைட் ஆகும். ஸோ 11லையும் டிவைட் ஆகுது. ஓகே. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இவை அனைத்தும். அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாமே. இப்போ பயிற்சி 1.1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஒரு பயிற்சி, இதை வந்து சின்ன வீடியோ சொல்ல முடியாது. ஒரு பயிற்சியை ஃபுல்லாக முடிக்கிறேன், அடுத்து எடுத்துக்காட்டு தனியாக பண்ணுறேன். எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. நான் வீடியோவை திரும்ப திரும்ப உட்காந்து எடிட் பண்ணணும், இல்லை அந்த வீடியோவை நான் எடுத்து 2 கொஸ்டினாக எடுத்து சேர்க்கணுன்ற ஐடியா இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ கொடுக்க முடியும். ஆனால் கேமராவோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைமில் நம்ம கேமராவில் கேப்சர் பண்ண முடியாது 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம். அப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி 3 டைம் கேப்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம சிஸ்டமில் போட்டு சிஸ்டமில் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி திரும்ப அவுட் எடுக்கணும். இந்த ஒன்றுக்குமே பார்த்தீங்கன்னா 1 hour ப்ராசஸ் ஆயிடுது. 2 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போனால் அது ஒரு நாள் ஃபுல்லாக லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வீடியோனா 1 hour மேலே கொடுக்க முடியாது. இதுவே நீங்கள் லைவ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 4 மணி இப்போ நமக்கு ஆன்லைன் கிளாஸ் போகுது, லைவாக இருந்தால் இவ்வளோலாம் கிடையாது. உங்களுக்கு 3 மணி நேரம் ஒரே கிளாஸில் உட்காந்து முடிச்சு விட்றேன். 6th புக்கை ஃபுல்லாக ஒரே கிளாஸ், 7th புக்கா ஒரே கிளாஸ். ஸோ இப்போ ஆன்லைன் லைவ் கிளாஸில் அதான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஒரு நாளில் முடிச்சு விட்டு டிஸ்கஷன் பண்ணி விட்ருவேன். உங்களுக்கு வந்து இப்போ சால்வ் பண்ணுறீங்களா, டவுட் இருந்தால் அதை பார்த்துக்கலாம். ஒரு டைம் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்குறீங்க, உங்களுக்கு டவுட்டாக கிளாரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் நீங்களும் எஃபிஷியன்ட் ஆக முடியும், நானும் எஃபிஷியன்ட் ஆக முடியும். இப்போ நானே பண்ணிக்கிட்டே போகிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே போகிறீங்கன்னா நான் தான் நல்லா திறமையாளனாக இருப்பேன், நான் தான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவேன். நீங்கள் பார்த்து தான் எழுதுவீங்க. நீங்கள் எப்போ சால்வ் பண்ணி டவுட்டை என் கூட சேர்ந்து கிளாரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இப்போ நான் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணும், இந்த தப்பு பண்ணியிருக்கமா, தப்பாக திருத்தணும். அப்படி பண்ண தான் நீங்கள் ஒரு நாலேஜபிளாக இருப்பீங்க. சரிங்களா? உங்கள் நாலேஜ் டெவலப் ஆகும். இது பாருங்கள், 45 60 ஆகிய எண்களை கருதுக. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். கொஸ்டினுக்குள்ளே போயிடலாமா? இதில் ஒன்றும் பெருசாக விஷயங்கள் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே வாங்க. எடுத்துக்காட்டா இது சும்மா சூழல் கொடுத்துருக்காங்க. 63 42 63க்கும் 42க்கும் மீ பே கானா இது காரணி. 2 எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும்?
42 தான் சின்ன நம்பர். இதில் டிவைட் பண்ண முடியுமா? 42 63 டிவைட் பண்ணுமா? நம்ம HCF வாங்க. 42 சின்ன நம்பர், இதை 1ஆல் வகுத்தா 42, இது 63 வகுக்குமா? 2 42 84 வராது. 42 2ஆல் வகுத்தா எவ்வளோ வருது? 27. நம்ம மெத்தட் 21. இப்போ இந்த 21 42 வகுக்கும் 63 வகுக்கும்ல. அப்போ நம்ம மெத்தட் படி என்ன பண்ணிடலாம்? 21 தான் ஆன்சர்னு போட்டு போயிடலாம். இருக்கு ஆப்ஷனில் 21. ஓகேங்களா? சரி, இல்லை நீங்கள் எல் டிவிஷனில் பண்ணுறீங்கன்னா 63 42 ரெண்டும் ஃபஸ்ட்டு 3வது வாய்ப்பால் டிவைட் ஆகும்னு பண்ணுவீங்களா? 21 3 63, இங்கே எத்தனை 2 14 3 42. ஓகே ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 7வது வாய்ப்பாடு 3 7 21 2 7 14. இப்போது இந்த 2 நம்பருமே என்ன பண்ணுச்சு? 2ஐயுமே டிவைட் பண்ணுச்சா? இப்போ இது HCF. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டிவைட் பண்ணால் 3வது வாய்ப்பாடில் போட்டால் 1 டிவைட் ஆகும், இன்னொன்று ஆகாது. 2வது வாய்ப்பாடில் போட்டால் 2மே ஆகும். இப்போ இதில் HCF எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 இந்த 7. அப்போ 3 × 7 21. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது பெஸ்ட்டுனா இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு திரும்ப 2 மெத்தடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை திருத்தவே முடியாது, அந்த மெத்தடில் தான் இருப்பீங்க. அது தேவையே படக்கூடாது. அது நான் தேவைன்னு நினச்சா இது நம்ம யோசிக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஜாபுக்கு சொல்கிறது தான், எனக்கு இதை விட்டால் இன்னொரு வேலை இருக்குது, என்கிட்ட ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னா நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயத்தில் எங்கேயோ லூப் இருக்குன்னு அர்த்தம், விட போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு லூப் விட்டீங்க, இது நமக்கு தேவையா இல்லையா நம்ம முடிவு பண்ணலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு வரவே கூடாது. இதுதான் எனக்கு தேவை, இது அந்த டைம் அடிச்சே ஆவேன். இப்போ கவர்மெண்ட் ஜாப் போகிறேன், இதுதான் என் முடிவு, இந்த வருஷம் போஸ்டிங் வாங்குறேன். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயத்தை அப்படி வச்சுக்கோங்க. நான் அதனால தான் என்ன சொல்லுவேன், சைடில் கோடு போட்டு மல்டிப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுங்கள். என்னால் சைடில் கோடு போட முடியும், என்னால் சைடில் பெருக்க முடியும்னு யோசிச்சா எனக்கு மைண்டில் யோசிக்க தோணாது. போட்டு சைடில் போட்டு பெருக்கு, அப்படியே தான் போகும் மைண்டு. சரிங்களா? அதே தான் இங்கே. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் இதிலேயே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைமும் ஆகும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடவே மாட்டீங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ஃபேக்ட். சரிங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு கிடையாது, இதை விட இது ஈஸி, உங்களுக்கே தெரியும்ல, பட் டைம் ஆகும். பட் ஒரு மைண்டு கால்குலேஷன் வராது. இதுனா ஒரு மைண்ட் கால்குலேஷன் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்து நான் சொல்லுவேன், இதில் பாதி 21 2 டிவைட் பண்ணால் இப்போ 21 HCF இவ்வளோ தான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இது மாதிரி நீங்கள் எப்போ வர போகிறீங்க? அதான் நமக்கு தேவை. நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்பீடாக சொல்லணும்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துடுங்க. அது பெரிய நம்பராக வருது, என்னால் முடியலைன்னா மட்டும் இங்கே வாங்க. முடியலை, முடிஞ்ச வரைக்கும் விட்டுறக்கூடாது. ஒரு பெரிய நம்பர் ரொம்ப முடியலைன்னா இதுக்கெல்லாம் வந்து இங்கே வரவே வேணாம். இதை நம்ம நார்மலாக பார்த்து சொல்லிடலாம்ல. அப்போ நம்மளால் சொல்லக்கூடியதை வேகமாக சொன்னோம்னா தான் புரியுதுங்களா? கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகும்போது இங்கே வரலாம். பெரிய நம்பர் வேணும் பண்ண முடியாது, மெதுவாக வகுத்துக்கலாம்னா வகுத்துக்கலாம். பட் இது சின்ன கொஸ்டின், இதுக்கெல்லாம் நீங்கள் இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது, அங்கேயே போட்டு போயிருக்கலாம். அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு போயிடலாம். அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க? 4 விடி மீப்பெரு பொது காரணி. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீப்பெரு பொது காரணியை மீப்பெரு பொது வகுத்தி எனவும் கூறலாம். இதான் உங்களுக்கு சொன்னேன். அப்போது நம்ம தமிழில் பார்க்குறப்ப HCFனு, ஒரு இங்கிலீஷில் பார்க்குறப்ப HCFனு முடிச்சிருவோம். அதை சில இடத்துல மீ பேவான்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல பாருங்கள் மீ போக்கான்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது என்னப்பா மீ போக்கா, நம்ம பார்க்காத காவா இருக்கே, நம்ம மீ போவா தானே பார்த்துருக்கோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். அது வகுத்தி, இது காரணி. அதான் சொன்னேன், ஃபேக்டரை பொறுத்தவரை வகுத்தின்னு சொல்லுவாங்க, காரணின்னு சொல்லுவாங்க. ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எண்ணில் மீ பே கா எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்காட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ ஐ திங்க் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த கொஸ்டின். இந்த மாதிரி கேட்டால் இப்படி தான் பண்ணணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒய் என்பது எக்ஸின் மடங்குன்னு சொல்கிறாங்களா. இப்போ நான் ஒய்யை வந்து 4ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 4, எக்ஸை வந்து 2ன்னு எடுக்கிறேன், 2ஓட மடங்கு தானே 4, அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தால் 4க்கும் 2க்கும் மீச்சிமா என்ன வரும்? எக்ஸ் வந்து 2. நல்லா முதல் கொஸ்டின் நல்லா புரியுதான்னு பாருங்களேன். ஒரு நார்மலான கொஸ்டின், மடங்குன்றப்ப வாய்ப்பாடுப்பா, வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது 3, ஒய் அப்படிங்கிறது 6. சரிங்களா? அப்போ என்ன எடுக்கிறாங்கன்னா அங்கே இதோட மடங்கா இதை எடுத்துட்டோமா, 3ஓட வாய்ப்பாடுலையே. அப்போ இது ரெண்டுக்கும் HCF என்ன அப்படின்னா இது 3, இது 6. அப்போ HCF 3. சரிங்களா? எடுத்துக்கலாம்ல. இப்போ ஒருவேளை நான் இதை எக்ஸை 4ன்னு எடுக்கிறேன், இதை 8ன்னு எடுக்கிறேன், இது ரெண்டுக்கும் மீ பேவா என்ன வரும்? HCF இருக்கிறதுலே சின்ன நம்பர் 4 தானே. அப்போ எக்ஸ் தான் ஆன்சராக வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் இதை வந்து நான் இப்போ சொன்ன மெத்தடுக்கு வாங்க. சரிங்களா? ஒரு கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் எழுதியிருப்போம் பாருங்கள், 2வது ஸ்டேட்மெண்ட். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் ஒரே ஒரு பகாயன் வந்தால் அந்த பகாயன்னே HCF வரும், இல்லைன்னா 1 HCF வரும். படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஞாபகம் இல்லைனா அப்படியே நோட்டை திருப்புங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டேபிள் போட்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல, அது 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். 3ஓட மடங்கா ஒரு எண் பகாயன்னா வந்து அதோட மடங்காவே வந்துச்சு அப்படின்னா இன்னொரு நம்பர், அந்த சின்ன நம்பர் தான் என்னது?
HCF. புரியுதா? இதை தான் நாங்கள் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது மாதிரி பாருங்கள், 2 எண்களின் மீ போ கா, அதாவது மீ போக்கானா HCF 1 எனில் அந்த எண்கள் சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் நம்ம பார்த்தது தான். கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பர்னா என்ன சொன்னேன்? 2 நம்பரோட HCF 1 வந்தால் அதுக்கு பேர் என்னது? கோப்ரைம் நம்பர். ஓகேங்களா? 2 எண்கள் பகா எண்ணாகவோ 2 எண்களும் பகு எண்களாகவோ இருக்கலாம். அதில் பாருங்க கண்டிஷன். சார்பகா எண்ணுனா HCF 1 வரணும். சில பேர் என்ன நினைப்பாங்க, HCF 1னா ரெண்டுமே பகா எண்ணாக இருந்தால் தான் HCF 1 வருமா? இல்லை, ரெண்டும் அடுத்தடுத்த நம்பராக இருந்தாலும் HCF 1 வரல. இப்படி என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5, 7 ரெண்டுமே பகா எண். ஸோ இப்படி இருந்தாலும் அது சார்பகா எண், ஏன்னா ஒன்று தான் HCF. இதுவே பாருங்கள் 14, 27 இது ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HCF, இது ரெண்டு வேறு வேறு நம்பர், HCF 1 தான். இப்படி இருக்கலாம். இப்போ 11, 12 ரெண்டு எப்படி இருக்குது? அடுத்தடுத்த நம்பர். இதுக்கு HCF என்ன வரும்? 1. இப்படி எப்படி வந்தாலும் 2 நம்பர் வந்து HCF 1 வந்தால் அதுக்கு பேர் சார்பகா எண். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம எடுத்துக்காட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டைம் டவுட் இருக்கான்னு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுங்கள். அப்படியே எடுத்துக்காட்டுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த பயிற்சியை முடிச்சிட்டோம், எடுத்துக்காட்டையும் முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் 2 பயிற்சியை சேர்த்து முடிக்கிறேன். சரிங்களா? வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா தான் நம்ம நிறையா கொஸ்டின் பார்க்க முடியும். சரிங்களா? இல்லைன்னா இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா, இதுவே வந்து இன்னும் என்ன ஆகும்? இன்னும் டபுள் ஆகும். இப்போ நான் இந்த பயிற்சியை முடிச்சுட்டு இப்போவே 40 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 40 நிமிஷம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் எடுத்தோம்னா அது அடுத்த வீடியோவாக கொடுக்கலாம். சரிங்களா? எனக்கும் வீடியோ நிறையா வரும், நீங்களும் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பட் நோ யூஸில் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு இல்லைங்களா? இப்போ LCM HCF ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாள், அதுக்குள்ளே தெளிவுபடுத்திடணும். ஏன்னா இப்போ 5 கொஸ்டின் கேட்குறாங்க அதில். ஓகே, அப்போது தெளிவுபடுத்திட்டா தான் உங்களுக்கும் போர் அடிக்காது. நான் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண தான் பார்க்குறேன். அதே டைம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எதையுமே நான் விட மாட்டேன், எதையுமே ஒமிட் பண்ண மாட்டேன். இது வேணான்னு சொல்லி விடவும் மாட்டேன், இதை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு விட மாட்டேன். முடிஞ்ச வரை நானே சால்வ் பண்ணி முடிக்க தான் பார்ப்பேன். ஏன்னா இது இப்போ யூஸ் ஆகுதுன்னா கூட திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குறப்போ எக்ஸாம் கொஞ்சம் டிலே ஆகி வருது, இன்னும் கால் ஃபாரே வரல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆனால் இந்த விஷயத்தை நான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். சரிங்களா? எக்ஸாம் வந்து கால் ஃபார் ஜனவரிக்குள்ளே வந்துடலான்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னது இல்லை, வர சான்சஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இதுவே கொடுக்கல இல்லை அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ அதை அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணி தான் கால் ஃபார் வரும் எனக்கு தெரிஞ்சு. அதனால் ஆனால் எக்ஸாம் ஜூனில் நடக்கும், அது உறுதி. ஸோ இன்றைக்கி இப்போ மாதம் 1, 6வது மாதம் தான் எக்ஸாம் நடக்க போகுது. நான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு மேலே முடிச்சிருவீங்க, ஒருவேளை எக்ஸாம் ஜூன் ஜூலையில் வந்தால்? என்னோட மெயின் டார்கெட் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸையோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸோ உங்களுக்குமே இன்னும் 150 நாள் இருக்குது, அதுக்குள்ளே நான் முடிக்க தான் பார்ப்பேன். சரிங்களா? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக 4 மாதத்தில் முடிச்சிடுவேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் இருக்குன்னா அது தனியாக நான் ரிவிஷன் கொடுத்துருவேன். சரிங்களா? டெய்லி ஒரு டாபிக் பாருங்கள், அதில் 30 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே என்ன பண்ணலாம், எப்போ எக்ஸாம் வருதோ, ஒருவேளை 60 நாள் டைம் இருக்கா, ஒரு நாள் பாருங்கள், ஒரு நாள் டெஸ்ட் எழுதுங்க. 60 நாள் இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை 30 நாள் தான் இருக்குது அப்படின்னா 2 டாப்பிக்காக முடிச்சு டெஸ்ட் வச்சுக்கலாம். படிக்கிறதுக்கும் எனக்கு டைம் கொடுக்கணும், உங்களை ப்ராக்டிஸ் பண்ணவும் டைம் கொடுக்கணும், டெஸ்ட்டும் நான் வைக்கணும். சில பேர் என்னன்னா டெஸ்ட்டாக எழுதுறேன் அப்படின்வா, படிக்க டைம் வேணும்ல, இந்த டெஸ்ட்டில் என்ன தப்பு பண்ண திருத்தணும்ல, அடுத்த டெஸ்ட்டுக்கு ஏதாவது புதுசாக படிக்கணும்ல, அப்டேட் பண்ணணும் இல்லையா, அப்டேட்டும் பண்ணணும், தப்பையும் திருத்தணுன்றப்போ டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க, குறைஞ்சது டெய்லி போடாதீங்க. சரிங்களா? நல்லா முடிச்சுட்டேன், தமிழை வழிவரியாக படித்து முடிச்சிட்டேன், வேறு வழியே இல்லை, எடுத்த புக் எடுத்தால் ஒரு இயல் படிக்கிறதுக்கு எனக்கு 1 hour போதும் அப்படின்றீங்க, இல்லை 10 நிமிஷம் போதும், அந்தளவுக்கு வந்துட்டீங்களா, தமிழை டெய்லி போடுங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை போதும்னா ஓகே, இல்லை நான் திரும்ப ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு தோன்றவங்க இந்த டெஸ்ட்டு டைமை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அரை குறையாக பார்த்துட்டு போய் எழுதக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு நாள் டைம் வேணும் ஒரு டாபிக் நல்லா பார்க்குறதுக்கு. ஸோ 2வது டைம் 3வது டைம் போகிறப்போ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டாபிக் கொடுத்தா கூட ஸ்பாட்டில் பண்ணலாம். பட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சும்மா திருப்பிட்டு போகக்கூடாது, ஒரு நாள் வேணும். ஒரு 5 டாப்பிக்கை பார்த்துட்டு RS அகர்வால் புக்கு, அரிஹண்ட் புக்கு, நான் எல்லா புக்கையும் பார்ப்பேன், பார்த்து முடிச்சுட்டு இப்போ எழுதுறோன்னா அப்போ கண்டிப்பாக என்ன ஒரு நாளில் ஒரு 5 டாபிக் 6 டாபிக் 10 டாபிக் கூட பண்ணலாம். பட் அந்த நாள் ஒரு நாளுங்கிறது எனக்கு வேணும். அதை விட்டுட்டு உடனே பார்த்துறதுக்கு எனக்கு புக்கே வேணான்றுவேன், இப்போயே எழுதுறேன். டெய்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு டெஸ்ட்டை வைங்க, வரிசையாக நான் எழுதிட்டு போயிடுறேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் டெய்லி தெரியாத படத்தை எழுதுறதுக்கும் 10 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு, 10:45 முடிக்கிறேன், 11 மணிக்கு அடுத்த டெஸ்ட்டு, அப்படியே வைங்க, அப்படியே எழுதிட்டு போகிறேன், எல்லாம் ஒன்று தானே. அப்போ அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு. நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எரரை கரெக்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு குறைஞ்சது ஒரு நாள் கேப் கொடுத்து நம்ம ரியலைஸ் பண்ணி தப்பை திருத்தி கொஞ்சம் லேர்ன் பண்ணி அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு போகணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் அந்த டெஸ்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நீங்கள் ஃபீல் பண்ணி எழுத முடியும். உடனே எழுதுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் எழுதுங்க, 10 டெஸ்ட் எழுதுங்களேன், எழுதிட்டு போங்க, தப்பே கரெக்ட் பண்ணாதீங்க. அதே தப்பை போய் எக்ஸாமில் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுங்கள், மறுபடியும் வந்து எழுதுங்க. இதுதான் நடக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ நேரம் வேணும், அனலைஸ் பண்ணி உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற விஷயத்தில் தப்பு இருக்காது. பல டைம் யோசிச்சு பேசுவேன். இங்கே பேசும்போது என் மைண்டில் பல டைம் யோசிப்பேன், ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக சொல்லி அதை அவங்க யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்து எக்ஸாமில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நம்பினீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒன்றுமே நான் ஃபீல் பண்ண விஷயம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன்னா இதில் நான் வேறு எந்த விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு நோ யூஸ். எஜுகேஷன், நான் எஜுகேஷனில் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். அதனால் எதுவுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. சரிங்களா? கொடுக்குற டைமில் கொடுக்குற விஷயத்த கரெக்டாக எடுங்க, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான டைமை கரெக்டாக கொடுங்க. ஸ்பேஸே கொடுக்காம நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே போய் வேஸ்ட்டுமா. எழுதணும், பாஸ் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 hour வீடியோ கொடுக்குறேன்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். ஒரு கொஸ்டின் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை பார்த்து கொஸ்டினில் தப்பு இருந்தால் தப்பாக கரெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் ஏன் தப்பு வந்துச்சு அந்த இடத்த ஸ்டார் பண்ணி வைக்கணும், தப்பு பண்ண இடத்த பாக்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த தப்பை எக்ஸாமில் பண்ணக்கூடாதுல்ல. இப்படி ஒன்றையும் நல்லா கவனித்து கூர்ந்து பண்ணிங்கன்னா நீங்கள் பல தோல்விகளை பார்க்கிங்க இல்லைங்களா? அந்த தோல்வியை எக்ஸ்பீரியன்ஸை இங்கேயே பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் படிக்கும் போதே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் பல எக்ஸாமை எழுதி தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னா உங்கள் தலையெழுத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரிங்களா? சரி, அடுத்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு டைம் இதுவரை பார்த்து ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க, பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எடுத்துக்காட்டு 3. வகுத்தல் முறையில் 40, 56 ஆகிய எண்களுக்கு மீ பேக்கா அப்படின்னா HCF. சரிங்களா? சார் நம்ம ஜென்ரலாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 40, 56 இருக்கா? ஸோ 40, 56க்கு நம்ம எப்படி HCF பார்ப்போம்? இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு பார்ப்போமா? எது? 40. இங்கே 56 இருக்குது. 40 2ஆல் வகுத்தா 20, கேன்சல் பண்ணாது. 40 3ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. 4ஆல் வகுத்தா 10, இது 10ஆல் வகுப்படாது. 40 5ஆல் வகுத்தா 8. ஸோ 8 40 வகுக்கும், 56 வகுக்குமா? நம்ம இப்படி தானே பார்ப்போம். டிவிஸ் ஏதாவது HCF அப்படின்னா ஒரு நம்பர் எடுப்போம், அது இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணி தான் பார்ப்போம். டிவைட் பண்ணலாம் என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரை 2ஆல் வகுப்போம். ஸோ அது டிவைட் பண்ணி தான் பார்ப்போம். டிவைட் பண்ணல 3ஆல் வகுப்பட்டா 3ஆல், 4ஆல் வகுப்பட்டா 4ஆல். ஸோ இது ரெண்டுமே எந்த வாய்ப்பால் வரும்னா 8ஆவது வாய்ப்பால் வரும். ஸோ HCF = 8. உங்களுக்கு ஜெனரலாக பார்த்தோன்னே 40, 56, 8 56, அப்போ 8ஆவது வாய்ப்பால் ரெண்டுமே வருதுன்னு தெரிஞ்சால் அப்படியே எடுத்துக்கலாம். அது பெஸ்ட் வே. சரிங்களா? ஸோ இது நீங்களே போட்டுருவீங்கல்ல இந்த எல் டிவிஷன்லாம். இது ஒன்றும் இல்லை, எல் டிவிஷன்னா என்ன, நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல, இப்படிலாம் பண்ண தேவையில்ல. 40, 56 இந்த மாதிரி போட்டு 2ஆவது வாய்ப்பால் போட்டால் 20, 28, மறுபடியும் 2, 10, 14, மறுபடியும் 2, 5, 7. ஸோ 2 × 2 4, 8. ஏன்னா இது வரதான் HCF. இதுக்கப்புறம் 2 ஒரே நம்பரில் வராதுல்ல. 2 4 8 ஆன்சர், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இந்த முறை தான். இந்த முறையை உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு அட்வான்ஸ் மெத்தட் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதை நீங்கள் பார்த்துறதுக்கு இங்கேயே பார்த்துக்கலாம்ல. ஏன்னா எல் டிவிஷன் நீங்களே போடுவீங்க, போட்டு என்ன தப்பு பண்ணீங்கன்னு எடுத்துக்காட்டு தான் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். நான் சொல்ல போகிறது நான் கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட் தெரிஞ்சால் சொல்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு இப்போ தேவை. சரிங்களா? இப்போ 18, 24, 30 மீ பேக்கா கேட்குறாங்களா? அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் விட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். 18, 24, 30 இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன நினைக்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 6ஆவது வாய்ப்பால் டிவைட் ஆகுதா? சரி, பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன் 6ஆவது வாய்ப்பால் டிவைட் ஆகுது. சரி, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை ப்ரொசீஜர் படி சொல்லுங்கள் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுப்போமா? HCF சின்ன நம்பர். இது வந்து 24 டிவைட் பண்ணுமா? 18 2 36 டிவைட் பண்ணாது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணால் 9. 9ன்ற நம்பர் 2ஐயும் டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ? 6. புரியுதா? 3ஆல் டிவைட் பண்ணால் 6. 6 18ஐயும் டிவைட் பண்ணும், 24 டிவைட் பண்ணும், 30ஐயும் டிவைட் பண்ணும்ல. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஸ் 6 வருதா? அப்போ டேரெக்டாக என்ன எடுத்துடலாம்? 6 இருக்கா ஆப்ஷன்லாம் பார்க்கணும். ஆன்சர் 6 இல்லையா? இதில் ஆன்சர் இல்லை, நம்ம எடுத்துக்காட்டு, அதனால நம்மளே எடுத்துக்கலாம். ஆன்சர் 6. ஸோ இதில் நிறையா மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நான் சொல்கிற ஒரு மெத்தட் போதும். பொது மடங்குகள், மடங்குனா என்னது? LCM. சரிங்களா? ஓகே, இப்போ மீச்சீமா, அதில் மீ போக பார்த்தா இங்கே மீச்சீமா. சூழலெல்லாம் சும்மா ரீட் பண்ணால் போதும். சூழல் பெரிய விஷயம் கிடையாது. எடுத்துக்காட்டு வந்துடலாம். எடுத்துக்காட்டு 5. அப்போ மீச்சீமா என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுலே பெரிய நம்பர். இப்போது 156, 124. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு பெருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 2ஆவது பல்ல கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 78, 62. ஸோ மறுபடியும் 2ஆவது பல்ல பண்ணிங்கன்னா என்ன வரும்? 39, 31. இதுக்கப்புறம் 2 ஒரே வாய்ப்பால் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ HCF கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு 4, LCM கேட்டால் அதுக்கப்புறம் 3ஆவது வாய்ப்பால் பண்ணிங்கன்னா இது 13 வரும், 31 வரும். ரெண்டுமே என்னது? ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்போ இதோட நிப்பாட்டிக்கலாம். 2 × 2 × 3 × 13 × 31 அப்படியே எழுதிடலாம். இந்த ஸ்டெப்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் பண்ண வேணாம்ல. 3க்கு அப்புறம் ரெண்டுமே பிரைம் நம்பர், நிப்பாட்டிக்கோங்க. 2 × 2 4, 4 × 3 12, 12 × 13 × 31, 12 × 13 × 31, 12 × 13 156, 156 × 31 எவ்வளோ? 150 × 30. சிம்பிளாக எடுத்துக்கோங்க. 150 × 31 எவ்வளோ வரும்? 150 31 டைம் எடுத்தீங்கன்னா 30 டைம் எடுத்தீங்கன்னா 4500.
சரிங்களா? 150 30 எடுத்து 4500, ஒரு 150 சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? 4650. அது கூட ஒரு 156 கூட்டுங்க, 156. ஸோ 4836 வருதா? கூட்டி பாருங்கள் சரிங்களா? சும்மா அந்த ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் டேரெக்டாக. இப்போ அடுத்து பாருங்கள், இது நிறையா முறை கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை, நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா முறைப்படிலாம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக. ஏன்னா நமக்கு 2 மார்க் 5 மார்க் கிடையாதுல்ல. இப்போது 68 62 78 109, இதை கொஸ்டினை பாருங்களேன். இது நல்ல கொஸ்டின்மா. 68 62 78 109 ஆகிய எண்களை வகுத்து மீதியாக எதை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க? 2 3 4. அப்போ மீதி 2னா 62ல் 2 போனால் எத்தனை? 60. இதில் மீதி 2 கழிச்சிட்டோம். இதில் மீதி 3 வருதுன்னா அப்போ கழிச்சா எவ்வளோ வருது? 75. இதில் மீதி 4 வருதுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 105. ஓகே, அப்போ இது 3ஐயும் வகுக்கக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சிம்பிளாக இருக்கிறதே சின்ன நம்பர் 60. 60 வகுப்படாது. 60லேருந்து அப்படியே டிவைட் பண்ணிட்டே வர்றோம். 60 2ஆல் வகுத்தா 30. ஏன்னா 0 வந்தாலும் இங்கே வராது, 5 வந்திருக்கா? 60 2ஆல் வகுத்தா அப்போ 30 வரல. 60 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 20. இங்கே 0 வருது, இங்கே எக்ஸ், அப்போ இதுவும் வராது. 60 4ஆல் வகுத்தா எங்கே 5 வரும்? சிம்பிளாக பாருங்கள். 60 அப்படின்ற சின்ன நம்பரா? சின்ன நம்பர் வகுப்படல. 60 பாதியாங்கன்னா 30 20 இதெல்லாம் 0ல் முடியுது. இங்கெல்லாம் 5ல் முடிஞ்சிருக்கா? அப்போ வராது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ 60 4ஆல் வகுத்தா என்னது? 60 4ஆல் வகுத்தா 15. இதுதான் இப்போ 5ல் முடியுது. இது 75 வகுக்குமா? 105 வகுக்குமா? 60 வகுக்குமா? வகுத்தா ஆன்சர் முடிஞ்சது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ ஆன்சர் இஸ் 15. இந்த மெத்தடுக்கு தான் நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் சரிங்களா? ஆன்சர் 15 வருதா? இந்த மெத்தடுக்கு தான் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். புக்கில் இருக்கிறத பார்த்து எழுதுறதுக்கு நான் சொல்கிறது தேவையே இல்லை, அப்படியே பார்த்து எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா? இதை சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது தேவையில்லாது. ஏன்னா புக்லேயே இருக்குது. இது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என் டேட்டா தேவையில்லை. என்னையே ஃபாலோ பண்ணுறவங்க நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ 175 ஆங்கில நூல், 245 அறிவியல் நூல், 385 கணித நூல்களை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பட்டியலும் பாடம் வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறேன். 3 சம எண்ணிக்கைனா என்ன கேட்டிருக்காங்க? HCF. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 175 240 ஒரு 70. ஓகே, டிஃப்ரென்ஸு 70 வருது. ஓகே, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? டிஃப்ரென்ஸு ஒரு 140 வருது. ஓகே, ஆப்ஷனில் 70 140 இருக்கான்னு பார்க்கணும். 70 75 வகுக்காதே. அப்போ 70ல் பாதி எவ்வளோ? 70 இல்லைன்னா அதில் பாதி 35. இப்போ 35 இதையும் வகுக்கும் இதையும் வகுக்கும்ல. அப்போ ஆன்சர் 35. அவ்வளோதான். இதுக்கு நான் இதெல்லாம் பார்க்கணுமானா அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோ நேற்று இல்லை, 1 டே பேக் சரிங்களா? நேற்று வந்த வீடியோக்கு முன்னாடி வந்திருக்கும் இந்த வீடியோ. இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். HCF கண்டுபிடிக்க நான் என்ன லாஜிக் சொன்னேன்? சம எண்ணிக்கை. இந்த கீவேர்ட் சொன்னேன்னா யோசிச்சு பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? HCF கண்டுபிடிக்க போகிறோம். 1. 2வது டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதான் சொன்னேன், டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கண்டுபிடிச்சா ஆன்சர். டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு வேளை 70 இருக்குது. இந்த 70 3ஐயுமே வகுக்குமா? 70ல் 0 இருக்கலாமா? இங்கே 5 இருக்குது. அப்புறம் எப்படி வகுக்கும்? அப்போ 70ல் பாதி 35 எல்லாத்தையும் வகுத்தா அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், முடிஞ்சது. பாருங்கள், மீச்சீமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் மிக பெரிய எண்ணை விட பெரியதாகவோ, நம்ம சொல்கிற லாஜிக். மீச்சீமா இருக்கிறதே இப்போ 2 4 8, இந்த பெரிய நம்பர் 8ஆக இருக்கும், இல்லைன்னா 8ஐ விட பெருசாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா? மீச்சீமா எப்போதும் மீ பே காவின் மடங்காக இருக்கும். சரியா? கரெக்ட். மீ பே கான HCF நான் இதை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன்ல, எக்ஸ் இன்டூ HCF இஸ் ஈக்குவல் டு LCM. அவ்வளோதான். சம்டைம்ஸ் மடங்காக இருக்கும். சரி, இது கொஸ்டின் நம்பர் 8 எடுத்துக்காட்டை முடிச்சிடும் அன்றைக்கி. அடுத்த பயிற்சி முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட் சம்மை மட்டும் வச்சுருக்கேன், நான் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏதாவது ஷார்ட்கட் சொன்னால் எடுத்துக்கோங்க, இல்லை டவுட் சம்மை மட்டும் யோசிங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். 18 30 மீப்பேக்கா மீச்சிமா. இப்போ நம்ம பண்ணலாமா? நார்மலாக 18 30 விகிதத்தை கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் மீ போவானா என்ன எடுப்போம்? 30 பெருக்கல் LCM பெருக்கல் 1 வரல, இன்ட்டு 2 60 டிவைட் பண்ணலை, இன்ட்டு 3 90 ரெண்டையுமே டிவைட் பண்ணுதா? ஓகே, அப்போ இதுதான் நமக்கு என்னது? LCM. இப்போ HCFனு வர்றப்போ என்ன பண்ணணும்? டிவைடட் பை 1 வராது, டிவைடட் பை 2னா 9 வராது, டிவைடட் பை 3னா 6. வெரி குட், 6 ரெண்டையும் டிவைட் பண்ணுதில்ல. அப்போ டிவைடட் பை 3 வந்து HCF. ஓகேங்களா? HCF 6, LCM 90. 2 3 6, எத்தனை 3 90? 30 3 90. 1 2 சார் 2, 15 2 சார் 30. ஆன்சர் 1:15 இருக்கா ஆப்ஷனில்? இங்கே பாருங்கள், இப்படியே பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்காது, பெரிய விஷயமா இருக்காது, சின்னதாக மாறிடும். நீங்கள் இதை விட்டுட்டு நான் ஒரு சமுக்கு அப்படி ஃபாலோ பண்ணுவேன், இன்னொரு சம் இப்படி பண்ணுவேன்னா டைம் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 254 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி 4ஐ தரக்கூடியது. ஓகே,
வகுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டாலும் என்ன கண்டுபிடிக்கணும்? 254க்கும் 508க்கும் எல்சிஎம் பார்க்கணும். இது பார்த்த உடனே தெரியுது இதுதான் பெரிய நம்பர். இந்த பெரிய நம்பர் சின்ன நம்பரை வகுக்குதா? வகுக்கும்னு வந்தால் அப்போ எல்சிஎம் என்னது? 508. வகுக்கும் போது மீதி எதை தருதுன்னு சொல்கிறாங்க? 4 தருது. சரிங்களா? மீதியாக 4 தரும் அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ இது கூட ஒரு 4 அதிகமாக இருந்தால் இப்போ எவ்வளோ வருது? 512 இருக்கா? 512 ஒரு நம்பர் இருந்தால் இதை நீங்கள் 508ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு 508 மிச்சம் 4 வருமா? இதை தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. மீதியாக 4 தரும்னா 4 கூட்டணும்னு அர்த்தம். சரிங்களா? 4 கூட்டினால்னு கொஸ்டினில் கொடுத்தா 4 கழிக்கணும். அப்போ மீதியாக அப்படிங்கிறதோட டேமோட மீனிங் என்னன்னா கழித்தல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போது நம்ம டிவிசிபிள் இப்போ இது ஒன்றும் இல்லை. போன வீடியோவுக்கு முன்னாடி 4வது எல்சிஎம் வீடியோ பாருங்கள். அதில் அப்ளிகேஷன் சொல்லியிருப்பேன். அப்ளிகேஷனில் இந்த கீவேர்டு படித்தோம். வகுப்படும் அல்லது வகுக்கும்ன்ற வார்த்தை வந்தால் கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். ஒரு பாக்ஸ் போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். எல்சிஎம் கூட கழிக்க சொன்னாங்கன்னா அந்த நம்பரை கூட்டுங்க, கூட்ட சொன்னாங்கன்னா கழிங்க. இப்போ அந்த மீதிங்கிற வார்த்தை அப்போ எதை குறிக்குது? கழித்தலை குறிக்குது. இங்கே நோட் பண்ணணும். இப்போது கழித்தல்னு சொல்லாமல் அதை எப்படி சொல்லியிருக்காங்க? மீதி. இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட ஃபார்முலா நோட்டில் இந்த கரெக்ஷனை பண்ணணும். கழித்தல்னு சொல்லலாம். அப்படி சொல்லலைன்னா அதுக்கு பதிலாக ரிமைண்டர்னு சொல்லலாம். ரிமைண்டர்னு சொன்னாலும் சப்ராக்ஷன் சொன்னாலும் ஆன்சர் ஒன்று தான். அதாவது கீவேர்டு ஒன்று தான். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நீங்கள் பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் கரெக்ஷனை ஒன்று ஒன்றா பண்ண தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பேசிக் டைம் அவ்வளோதான். பட் கரெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்டேட். சரிங்களா? இப்போ இது பாருங்கள். 72 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய, நான் சொன்ன லாஜிக் தான், வகுப்படக்கூடியன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 72ம் 108ம் 5 இலக்க எண். 5 இலக்க எண் சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 72 108க்கு என்ன வரும்னு பார்க்கலாம். 72 108க்கு பெரிய நம்பர் 108 டிவைட் ஆகாது. இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 216 டிவைட் ஆகுமா? ஓகே. 3 72 216. சரிங்களா? டிவைட் ஆகுது. ஓகே. அப்போது 216ஓட மடங்கு, 216ஓட மடங்கில் 5 இலக்க எண் எங்கே ஆரம்பிக்குது? மிகச்சிறியது. 5 இலக்க எண் மிக சின்ன நம்பர்னால் என்ன போடுவோம்? 10,000. சரிங்களா? அப்போது எக்ஸாம்பிள் இது 21 இருக்கு இல்லைங்களா? நான் என்ன எடுக்கிறேன்? 21 60 21 60 21 60. நமக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சிம்பிளாக 4 டைம் எடுத்தோம் அப்படின்னா 8640 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம இது என்ன பண்ணலாம்? 216ஓட டேபிளில் 5 டைம் போட்டால் எவ்வளோ வரும்? 21 60 பாதி எவ்வளோ? அதாவது 2160 1080. இது கூட ஒரு 1080 கூட்டுனா 20 7 9 9 7 2 0. ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. 9 7 2 0 வந்திருக்கா? இந்த 9 7 2 0 கூட ஒரு 216 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 9 9 3 6. இது கூட இப்போ ஒரு 216 கூட்டினீங்கன்னா 12க்கு 2 மிச்சம் 1 5 2 1 2 9 11க்கு 1 மிச்சம் 1 10 10,152 அப்படின்னு வருது. சரிங்களா? எனக்கு ஆன்சர். இப்போ இங்கே இந்த ஆன்சர் இருக்கா? எஸ். இப்போ நான் பண்ண மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கண்டென்ட் எதுவும் தேவையில்லாத எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. சரிங்களா? ஓகே. இதை நம்ம வேறு எப்படி பண்ணலாம்? இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றும் பண்ணலை. அதாவது நம்ம இப்போது 26ல் வகுக்கிறோம்ல இந்த நம்பரை. 26ல் வகுத்தோம்னா எத்தனை டைம் வகுத்தா நியர்பை வரும்னு பார்க்க போகிறோம். இப்போது டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க? இப்போ சின்ன நம்பர் எது மிகச்சிறிய எண்? கொஸ்டினில் 10,000 எடுத்துறாங்க அவங்களே. 10,000 தானே 5 டிஜிட் சின்ன நம்பர். இது அப்படியே 216ல் வகுத்தாங்கன்னா எத்தனை டைம் வரும்? யோசிங்க. 1000க்குள்ளே 4 216 எவ்வளோ சொன்னேன்? இப்போது 864. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 236. எஸ். அப்போ 236 அதில் 216 வகுக்கலாம்ல. அப்போ 9 டைம் வகுத்துட்டிங்கன்னா 864. அதில் ஒரு 200னா 1000 ஆச்சா? சாரி, 3 டைம் தான், 4 டைம் தான் வகுக்க முடியும். 864 மிச்சம் 136 இருக்கும். அது கூட ஒரு 0 சேர்த்துக்கலாமா? இப்போ இதுக்குள்ளே எத்தனை 216 இருக்குன்னு யோசிக்கணும். 216 136க்குள்ளே எத்தனை டைம் இருக்குது? 5 200 1000. சரிங்களா? 5 16 எவ்வளோ? 80. அப்போது 5 200 1000 5 16 80 1080. இது கூட ஒரு 216 கூட்டினீங்கன்னா 1296. எத்தனை டைம் பண்ணால் வரும்? 6 டைம் பண்ணால் வரும். சரிங்களா? 46 டைம் 1360ல் 46 டைம் போட்டால் ஆன்சர் வருதா? செக் பண்ணுங்கள். 1296. இது கூட 200 போட்டோம்னா அதிகமாகுமே. வெயிட் எம்டி ஸ்பேஸில் பண்ணிடுவோமா? அதாவது 10,000
அதாவது நமக்கு சிறிய 5 இலக்க எண் சொல்கிறாங்கல்ல, நான் பண்ண மெத்தட் இன்னும் ஈஸி. அப்படியே டபுள் ஆக்கி கொண்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணிட்டோம்னா 216 டிவைட் பண்ணுறோம். 4 டைம் எடுத்தோம் அப்படின்னா 4 200 800 64ன்னு வரும். ஸோ அப்போ வகுக்கும் போது மிச்சம் எவ்வளோ வருது? 136ன்னு வருது. இப்போ இந்த 136 கூட ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 216 5 டைம் எடுங்க. 5 டைம் எடுத்தால் எவ்வளோ ஆச்சு? 5 216 ஆக்சுவலாக 800, ஆமாம் 864. சாரி 5 டைம்னா 1000மா? 5 216 எவ்வளோ? 1080. இது கூட இன்னும் ஒரு 216 சேர்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 6 8 1 9 2 1 ரைட்டு தான். 1296 தான் வரும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? இதில் ஒரு 4 வேணும், இங்கே ஒரு 60, மொத்தம் 4 + 60 64 எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போது நம்ம இந்த 64 216 ஆகணும்னா இது கூட எதை கூட்டணும்? அதானே வரும். இங்கே 216னா எதை கூட்டணும்? 216ல் 64 கழிங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 152 வருதா? 152 கூட 216. அப்போது 10,000 கூட ஒரு 152 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக 216ல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது இந்த லாஜிக் தான். இதை தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு. அப்படியே டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். எவ்வளோ வந்திருக்கு? 10,152 வருதா? அதான் 47 டைம் எடுத்துருக்காங்க. அப்படியே 47 பெருக்கி எடுத்துக்கலாம். 46ல் வந்துட்டு மீதி வந்துருச்சுன்னா அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். 3வது டைப் இது. 260 47ல் பெருக்கினாலே டேரெக்டாக 216 47ல் பெருக்கினாலே டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி மீதி வருதுன்னா அடுத்த நம்மளோட பெருக்கிக்கலாம். ஒன்று இல்லையா, மீதியை எடுத்து அந்த மீதி கூட எதை கூட்டினா 216 வரும்னு பார்க்கலாம். 2 இல்லைண்ணா நான் சொன்ன மாதிரி 216 டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி அப்படியே கொண்டு போனாலும் ஆன்சர் வந்துடும். 3 மெத்தட் சொல்லிட்டேன். இப்போ 4வதாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா? 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு நம்பரில் முடிஞ்சிருக்கும்ல, அந்த நம்பரை டேலி பண்ணுங்கள். இப்போ 47 × 216 போட்டிங்கன்னா கண்டிப்பாக எதில் வரும்? 6 7 6 7 2ல் தானே முடியும். உங்களுக்கு 4 ஆப்ஷனில் எத்தனை ஆன்சர் 2ல் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? 1 தான் முடிஞ்சிருக்கும், அதை எடுத்துக்கலாம் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 4 மெத்தட் இருக்குது. ஆன்சரை விட்டுட்டு மட்டும் வந்துடக்கூடாது. எடுத்துக்காட்டு 11. வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணி எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்குமா? இது நான் உங்களுக்கு சொன்ன கொஸ்டின் தாம்மா. அலைபேசின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கடிகாரம்னு பார்த்துருப்போம். சரிங்களா? முதல் அலைபேசி 5 மணிக்கு எல்லாமே ஒன்றாக ஒலிக்குது. கரெக்டாக 5 மணிக்கு காலையில் 5 AM எல்லாம் அடிக்குதுமா. முதல் அலைபேசி ஒவ்வொரு 15 நிமிஷம் 15, ரெண்டாவது 20 நிமிஷம், அடுத்து 25 நிமிஷம், அடுத்து 30 நிமிஷம். அப்போது பாருங்க கீவேர்டு பார்த்தீங்களா? மீண்டும் எப்போது ஒன்றாக, சைமல்டேனியஸ்லி. அப்போ இந்த வார்த்தை வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள். இதை எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஓவர். இந்த சம் ஹோம்ஒர்க் நம்ம மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது பெஸ்ட்டுமா. இப்போ 30 வராது, அப்போ 60 வருமா? வராது, ஏன்னா 25 இருக்குது. 90 வராது, 120 வராது, 150 150 வராது, ஏன்னா 150 வந்தால் இங்கே 20 வராதுல்ல. அப்போ 300. சரிங்களா? 300 எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். சூப்பர். 300 இங்கே வர்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா? எஸ் 300 தான். ஏன்னா 300 அப்படின்னும் போது தான் நமக்கு என்ன வரும்? நிமிடம். அதை நிமிஷமாக மாற்றினோம்னா மணி நேரத்தை மாற்றினீங்கன்னா 300 அப்படின்றது 60 நிமிஷம்னா 1 ஹவர். அப்போ 5 மணி நேரம். இதை பார்த்து அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம். காலைல 5 மணிக்கு ஒழிச்சா 5 மணி நேரம் கழிச்சு எப்போ ஒழிக்கும்? 10 மணி. அதான் ஆன்சர். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்களே சொல்லலாம். சின்ன சின்ன ஏரியா தான் எல்லாமே. அடுத்து பாருங்கள். எடுத்துக்காட்டு 12. இரு எண்களின் மீட்சியுமா மீட்போவா எனில்? ஓகே, இது சூப்பர் கொஸ்டின். இது நம்ம பார்த்த கொஸ்டின் தானே, ஞாபகம் இருக்கா? இரு எண்களின் மீட்சியுமா மீட்போவா. அப்போது n1 × n2 நம்ம பார்த்த கொஸ்டின் ஈக்குவல் டு L × H. இதெல்லாம் வந்து புக்கில் இருக்க கொஸ்டின்மா. இந்த மாடல் வருதுன்னா இது அப்படியே எடுத்தால் கேட்பாங்க கொஸ்டினா. அப்போது மீட்சியுமா என்னது? 432. HCF என்னது? 36. ஒரு நம்பர் 108, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 4 108 432. அப்போ 4 36 பெருக்குனீங்கன்னா 144. ஆப்ஷன் இருக்குமான்னு பார்க்கணும். ஆப்ஷனில் இருந்தால் கரெக்டு. சரிங்களா? இது எடுத்துக்காட்டு 12. எடுத்துக்காட்டு 13 பாருங்கள். இரு சார்பகா எண்களின் மீட்சியுமா 5005. சார்பகா எண்கள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். சார்பகா எண்களின் HCF என்னது? எப்பயுமே 1. மீட்சியுமா கொடுத்துட்டாங்க. அப்போது 5005 LCM HCF 1 ஈக்குவல் டு 65. இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ 65 அப்படியே கேன்சல் பண்ணலாம்ல. கேன்சல் பண்ணால் ஆன்சர் 5005 டிவைட் பை 65. எத்தனை 65 வரும்னு யோசிங்க. 65 10 டைம் போட்டால் 650. அப்போ 2 டைம் விட்டுருங்க. ஒரு 7 65 6 65 பார்த்தா 3000 சம்திங். 7 65 தான் 4000 தாண்டும். சரிங்களா? 7 65னா 7 42 4200. 7 42 420. 7 5 35 420 + 35 455. எத்தனை டைம்? 7 டைம். சரிங்களா? 455. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 65
7 டைம் எடுத்திருக்கோம். 5 மிச்சம் 3 32 455 வருமா? மிச்சம் எவ்வளோ இருக்குது? 35. சரிங்களா? 35 + 5 40. கரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். சரிங்களா? பொறுமையாக கேன்சல் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சிம்பிளாக பண்ணுறேன், இந்த அளவுக்கு எனக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா பொறுமையாக 5ஆம் வாய்ப்பாடு 1001 13 5 65. இப்போ கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 7 13 91. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 9. மறுபடியும் என்ன வரும்? 7 13 91 மிச்சம் 9 91 7 13 91 77. இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? நம்ம பண்ணுற மெத்தடு தாம்மா. சரிங்களா? இப்போது இதுவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 13 முடிச்சிருக்கேன். பயிற்சி 1.1 முடிச்சிட்டேன். அடுத்து பயிற்சி 1.2 ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இந்த 6வது புக்கை முடிச்சு விட்டுறேன். சரிங்களா? இதே மாதிரி ஒரு 1 hour 1.5 hours வரும். ஸோ வீடியோ கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள், பிரச்சனை இல்லைன்னா. சரிங்களா? இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நாங்களே பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் டவுட்டான கொஸ்டின் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லவும் நான் ரெடி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் மாற்ற போகிறேன். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு 10 பேர் சொல்கிறத வந்து எடுத்துக்கிட முடியாது. சாரி, நான் முதலே சொல்லிடுறேன். உங்களோட தாக்கம், அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் நிறையா பேருக்கு வந்து ஓகே அப்படின்றப்போ தான் சொல்ல முடியும். இதில் யாராவது ஒரு 20 பேர் இல்லை எனக்கு அப்படி சொன்னால் தான் என்னால் படிக்க முடியும், நான் ரொம்ப பேசிக்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பேசிக்லேருந்து எடுக்க ரெடி. ஏன்னா இதில் வந்து 2 பேருமே இதாகிறோம். ஏன்னா கால் ஃபார் இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த முடிவுனாலும் எடுக்க நான் தயார். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு நான் வேறு ஒரு மாற்று முடிவு சொல்கிறேன். இப்போ நான் இதை பார்த்து தான் நீங்கள் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணணும் கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்களேன். இந்த இப்போ நாளைக்கு சொல்லிட்டேன் பயிற்சி 1.2 1.3 ரெண்டையும் முடிச்சிருங்க. முடிச்சு அடுத்த வேலையை பாருங்கள். டவுட்டை மட்டும் பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் ஷார்ட்கட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி இந்த வீடியோவிலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. நான் இப்போ நடத்துகிற சம்மு மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நடத்துகிற ஸ்டைலு, அது மாதிரி சொல்கிற ஷார்ட்கட்டு, அதாவது நான் வே ஆஃப் அப்ரோச் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்டிங் டு எண்டு சொல்கிறது, இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது சூட்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் என்னோட தாட்டில் நான் யோசிக்கிறவே ஓகே, நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் விட்டோமே அப்படின்னு யாராவது ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா அந்த வேலையை நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். சரிங்களா? அது ஒரு வேளை தப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நான் திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு வழி சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணலான்றதை கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில் ஒரு ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் படிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த ஃப்ரீயாக கொடுக்குற விஷயம் ஃப்ரீயாகவே போய் எல்லாருக்கும் சேரணும். உங்களால் முடிஞ்சு ஒரு 10 பேர் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தாங்கன்னா கூட நமக்கு அது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நான் கொடுக்குற ஃப்ரீயான விஷயம் ஃப்ரீயாகவே போகணும். சரிங்களா? அது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் என் மைண்ட் வேறு மாதிரி என்ன பண்ணலாம்னு யோசிக்க தோணும். அது ஃப்ரீயாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஸ்ப்ரெட் ஆகாமல், ஸோ அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சோ இல்லை அப்படின்னா அப்புறம் எனக்கு அது யூஸ் இல்லை. நான் பண்ணுறதோட நோக்கமே எல்லாருக்கும் கிடைக்கணும் தான். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் ஆகும்போது நமக்கு மைண்ட் செட் மாற ஆரம்பிக்கும். நான் 150 வரைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். உங்கள்கிட்ட கேட்குற ஒரு சின்ன ரெக்வஸ்ட், முடிஞ்ச வர ஸ்டேட்டஸ் அது மாதிரி ஏதாவது வச்சு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆயிரும். நம்மகிட்ட எப்பயுமே பேட்ச் பிப்ரவரி, ஜூன், அக்டோபர். ஸோ எப்போ நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த மந்த்துக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டிங்கன்னா 500 லெஸ் ஆகும். சரிங்களா? அது மாதிரி ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே எதுவும் பண்ண முடியாது. அகாடமி நார்ம்ஸ் படி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே நார்மல் ஃபீஸில் 50% தான் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவே போதும் அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி ரெகுலராக படிங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக கொடுங்க. அந்த கமெண்ட் தான் எனக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். சரிங்களா? ஓகேம்மா, வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். அது மாதிரி இந்த வருஷம் எல்லோரும் அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா, ஆல் தி வெரி பெஸ்ட்.